Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு டேயாங்கான ஒரு FF தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முதல்ல ஏன் இந்த சேனல் ஓப்பன் பண்ணேன்னா நான் நிறையா FF பார்த்துட்டேன். ஸோ அதில் வந்து சில சேனலில் எனக்கு நான் எதிர்பார்த்தது கிடச்சிச்சு. அதாவது சில பேஷனேட் லவ் ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒன்று ட்ரை பண்ணும். இந்த மாதிரி சில சேனலில் கிடைக்கல. என்னோடய சேனலில் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. சில வீடியோஸ் எப்படி இருக்கும், நானும் எல்லோரும் மாதிரி தான். பட் வந்து எனக்கு கொடுக்கணுன்னு நினச்சதெல்லாம் நான் வந்து கொடுக்குறேன்டா. அண்ட் ஏன் டேங்க் மட்டும்னா நீங்கள் வேறு ஏதாவது இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அவங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக போடுவேன். அண்ட் பேக்ரவுண்டில் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுற இடம் எல்லா பக்கமுமே வந்துட்டு ஒரே டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் வாய்ஸில் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ வேறு இந்த வீடியோ டெலிட் பண்ணலாமா வேணாமா, இந்த சேனல் இருக்கட்டுமா வேணாமாங்கிற இந்த 2 கட்ட முடிவில் தான் நான் இருக்கேன். ஸோ இதோட எப்படி ரெஸ்பான்ஸ் வருது அப்படி சொல்லி பார்த்துட்டு தான் நான் வந்து அப்கமிங் வீடியோஸ் போடுவேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும். கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் வேண்டாம், இந்த மாதிரி போடுங்க, அந்த மாதிரி ஏதாவது சஜஷன் பண்ணுங்கள் கமெண்டில், நான் நிச்சயமாக மாற்றிக்குவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே டேயாங் வந்து வேகமாக டைப் பண்ணிகிட்டு இருக்கான், ரொம்ப கோவமாக. ஏன்னா ப்ராஜெக்ட்லாம் வந்து எப்பயும் முடிக்க சொல்லியிருப்பான், பட் யாருமே முடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ சூன் அவருக்கு ஒரு கால் வருது, அட்டென்ட் பண்ணிட்டு ஹலோ ஹலோ யார் ஹலோ யாருங்க ஹலோ. ஸோ யாருமே பேசலை. டேங்க் டென்ஷன் ஆகிடுது. வேலை பண்ணுற நேரத்தில் தான் இந்த மாதிரி மயிர் கால்லாம் வரும். ஸோ மறுபடியும் டைப் பண்ண கண்டினியூ பண்ணுறான். மறுபடியும் இந்த கால் வருது, அவன் அட்டென்ட் பண்ணவே இல்லை. தொடர்ந்து ஒரு 10 கால் வந்துகிட்டே இருக்குது. ஸோ டென்ஷன் ஆகி அட்டென்ட் பண்ணுறான். ஹலோ யார், நான் விளையாடுறீங்களா, ப்ராங்கா? டென்ஷன் ஆனு வைங்க. யார் இது? பேபியா? யார்? என்ன ரியா? என்னை பார்த்துருப்ப, பட் தெரிஞ்சுக்க வாய்ப்பில்லை. இப்போ உனக்கு என்ன வேணும்? யார் நீ? எனக்கு அந்த பேரில் யாரும் தெரியாது, வைங்க ஃபோனை. பேபி நீ டேயாங் தானே? ஆமாம், அதுக்கு என்ன? கெம் கார்பரேஷனோட CEO. உங்கள் அப்பாவுக்கு பதிலாக தானே இருக்க. அப்புறம் இடுப்பில் கூட ஒரு மச்சம் இருக்கே. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் நீங்கள்? என்ன ப்ராங்கா? யார் சொல்லி இது என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் வேலையில் இருக்கேன், எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் வைங்க. பேபி ஏன் கட் பண்ணுற? நான் உனக்காக எவ்வளோ முக்கியமான வேலையெல்லாம் விட்டு கால் பண்ணிகிட்ருக்கேன், நீ என்னடானா கட் பண்ணிட்டு போகிறேன். சரி வாட் எவர், இனிமேல் நான் கால் பண்ணுவேன். ரியா பேபின்னு சேவ் பண்ணி வச்சுக்கோ, சரியா? இல்லை ரியா கிம். ஓகே, நல்லா இருக்கா? ஸோ அப்படியே டேயாங் வந்து கட் பண்ணிடுறான். ரொம்ப டென்ஷனாக இருக்கான், இன்னும் வேகமாக வந்து டைப் பண்ணிகிட்ருக்கா. ஸோ நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஹலோ டேயாங், ஃப்ரீயாக இருக்கீங்களா? சொல்கிறீ. ஏன் டென்ஷனாக பேசுகிறீங்க? இல்லை, சும்மா தான் கால் பண்ணேன். நீங்கள் வேலையில் இருக்கீங்கன்னா வச்சுருங்க. ஏ இல்லை, ப்ராஜெக்ட் சீக்கிரமாக சப்மிட் பண்ணணும், அதனால தான் கொஞ்சம் டென்ஷன், மற்றபடி ஒன்றும் இல்லை. எங்கே இப்படி கூப்பிட்றீங்க? இதெல்லாம் மேட்ரே இல்லை. திட்டுவாங்களா என்ன? நீங்கள் தான் CEO, அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள். அதுவும் சரி தான், உன்ட்ட பேசினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. குறுக்க எவ்வளோ ஒருத்தி வேறு கால் பண்ணி ரியா கோயானு. என்ன பேர் சொன்னீங்க? ஏன் ரியா? யாரோ பொண்ணு தப்பாக கால் பண்ணிட்டா, அவ்வளோதான். ஓ சரி. நீ சாப்பிட்டியா? நானா? சாப்பிட்டேனே. நீங்கள் சாப்பிட்டீங்களா? இனிமேல் தான் சாப்பிடணும். இல்லை, சாப்பிட்டு வேலை பாருங்களேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா உங்கள் நல்லதுக்கு தாங்க. சாப்பிட்றேன். சரி, இன்றைக்கி ராத்திரி வெளியே போகலாமா? நிஜமாவா? நீங்களா கேட்குறீங்க? ஷோர் போகலாம். எத்தனை மணிக்கு? என்ன கலர் ட்ரெஸ் பண்ணும்? நம்ம 2 பேரும் ஒன்றா போடலாமா? நான் போன வாட்டி வாங்கிட்டு வந்தேன்ல கப்பல் ட்ரெஸ், அது போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். ஏன் இவ்வளோ எக்ஸைட்டட் ஆகுற? அவ்வளோ பிடிக்குமா? யாரை? இல்லை இதை? இல்லை, வெளியே என் கூட வர்றது 2மே ரொம்ப பிடிக்கும். சரி, நான் வந்து கிளம்பிடுறேன். 6 மணிக்கு வந்துடுங்க, லேட் பண்ணிடாதீங்க. வேலையில் சீக்கிரமாக முடிங்க. வைங்க வேலைக்கு போகணும்ல. பாய், சாப்பிடுங்க, மறந்துடாதீங்க, பாய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வச்சிடுறீங்க. டேயாங் வந்து அப்படியே சிரிச்சிட்டே வேலை பார்த்து முடிச்சிடுறான். ஸோ 6 o'clock ஆகுது. சரி, நீங்கள் டேயாங் கரெக்டாக வீட்டுக்கு வரப்போ நீங்கள் வந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அழகாக நின்றுட்டுருக்கீங்க. டேயாங், நான் நல்லா இருக்கேனா? இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? நான் உனக்கும் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. இந்த மாதிரி நீ பிளாக் கலர்லேயே போடு. அந்த பெட்டில் இருக்குது, நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடு. நான் அதுக்குள்ளே வந்து தலை மட்டும் சீவிக்கிறேன். போ
அப்படி சொல்லிட்டு ஏங்க அனுப்பிச்சி விட்றீங்க. அவனும் வந்து 5 நிமிஷத்தில் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கிளம்பி வெளியே இருந்துறான். ஸோ நீங்கள் 2 பேரும் வெளியே போயிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கீங்க. சூன் வந்து டின்னரும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு டேயாங் இது நல்லா இருக்குல்ல, ஏய் இது எப்படி வாங்கினேன், இது வந்து நீ அங்கே போய் நம்மளுக்கு ஷர்ட் பார்த்துட்டு இருந்தல அப்போ வாங்கினேன், இது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம ஃப்யூச்சர் பேபி வரும்ல அதுக்கு இதுதான் போடணும், நம்ம ஃபஸ்ட்டு குழந்த இதுதான் வேர் பண்ணணும், அழகாக இருக்குல்ல? இருக்குது, ஆனால் அதுக்கு ப்ராசஸும் பார்க்கணுமே அப்படி சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வரான். டேயாங் என்னை எடுத்து வைக்க விடு. ஏய் அதான் நம்மள்ட்ட தானே இருக்க போகுது, அது எப்போ வேணால் எடுத்து வச்சுக்கலாண்டி. இதெல்லாம் உனக்கு புரியாதுப்பா, வாங்கிட்டு வந்தோன்னே அதெல்லாம் எடுத்து பார்த்தா தான் ஒரு சாட்டிஸ்ஃபை கிடைக்கும், அதெல்லாம் உனக்கு புரியாது. அதெல்லாம் முடியாது அப்படி சொல்லிட்டு உங்கள் கழுத்துக்கிட்ட வரான். டக்குன்னு பார்த்தா அங்கே ஒரு பைட் மார்க் இருக்குது. டேயாங் வந்து அதை அமுத்துறான். வலிக்குது டேயாங். என்ன இது, இது என்ன? நீ தான் பண்ணியிருப்ப, நீ தான் கடிச்சு வைக்கிறியே. இல்லையே, நான் 2 நாள் இதெல்லாம் பண்ணலையே, எப்படி வந்திருக்கோம்? என்ன டேயாங், நீ தாண்டா பண்ணியிருப்ப, தூக்கத்தில் இது பண்ணியிருப்ப, வலிக்குது தெரியுமா? நீ காலையில் என்னை பார்த்த ஒரே ஷாக்கு. காலையில் இருந்துச்சா? இல்லை மத்தியானம். அப்புறம் நான் அதை மறைச்சிட்டேன் தெரியுமா? ஏன் மறைச்ச? நம்ம அப்போல்லாம் பண்ணது வெளியே தெரியக்கூடாதுல்ல, அதான். ஆனால் நான் பண்ணலையே. சரி பரவாயில்ல பேபி, இதெல்லாம் அங்கே எடுத்து வைடி, நம்ம வேறு பண்ணலாம். ஏய் போ, நான் இதெல்லாம் எடுத்து வைக்காமல் வரமாட்டேன். ஸோ எல்லாமே எடுத்து வச்சுருங்க. அப்பா இப்போயாவது முடிச்சே, இங்கே வா. ஏய் அதெல்லாம் கிடையாது, இப்போ நான் வந்து தூங்க போகிறேன், எனக்கு டயர்டாக இருக்குது, நாளைக்கு காலைல வேறு போகணும், டாக்டர் சீக்கிரமாக வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் டேயாங். குட்டி பாப்பா. ஓ குட்டி பாப்பாவா? இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் நான் தான் தூக்குவேன்னு டாக்டர்கிட்ட சொல்லி கேட்டிருக்கேன், நிச்சயமாக தருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி எத்தனை மணிக்கு போகணும்? 5 o'clock நினைக்கிறேன். ஏய் காலையில் அவ்வளோ நான் சீக்கிரமாக போய் என்னடி பண்ண போகிற? வேறு நர்ஸே இல்லையா அங்கே? இல்லை நான் தான் தூக்குறேன்னு கேட்டேன்னா, சரி நீ வா அப்படி சொல்லிட்டாங்க. நான் போகிறேன், உனக்கு சமைச்சு வச்சுட்டு தான் போவேன், நீ சாப்பிடு, இதெல்லாம் நமக்கு தேவையாதி, நான் தான் நல்லா சம்பாதிக்கிறேன்ல. அப்படி இல்லைப்பா, நான் கொஞ்சம் ஆசைப்பட்டு படித்தேன்னா அதனால தான். நிறுத்து உன் புராணத்தை, நான் இவ்வளோ கஷ்டப்படுவேன்னு வேண்டிய அவசரம். நீ பாட்டுக்கு போனியா, சும்மா நான் வேலை பார்த்தியா, வந்தியான்னு இருக்க வேண்டியதானே, ஏமா என்ன இப்படிலாம் பண்ணுற? எனக்கும் கூட இருக்குள்ளடி. நான் அப்படியே வீட்டில் இருந்தால் சார் இங்கேயே இருந்துடுவீங்களா? போய் அந்த ஆஃபீஸை தானே கட்டிட்டாலேவ, போ, நான் சும்மா வீட்டில் தானே இருக்கேன், நான் பாட்டுக்கு போகிறேன், அங்கே போய் 4 வேலை பார்த்துட்டு அப்புறம் வந்து அங்கே குட்டி பாப்பாலாம் இருக்கும், ஸோ விளாண்டுட்டு வருவேன். உனக்கு என்ன? ஒன்றும் இல்லை, முடியுமா? என்னமோ பண்ணு. இப்போ தான் நீ நல்ல ஹஸ்பண்டாக நடந்துக்கிற அப்படியா? இதுக்கு முன்னாடி அப்படி நடந்தது இல்லையா? ஏய் டேயா, இப்போ தான் ஞாபகம் வருது, நான் மறந்து போயிட்டேன். உங்கள் அப்பா அம்மா நாளைக்கு நம்மளை அவங்க வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. எதுக்கா? நம்ம ஆனிவர்சரிடா, அங்கே டின்னருக்கு வர சொல்லியிருக்காங்க. நம்ம 2 பேரும் மத்தியானமே போயிடலாம், அங்கே போய் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுவோம், சரியா? கிஃப்ட்லாம் வாங்கணுட்டேயா, நாளைக்கு ஞாபகப்படுத்து. ஐயோ நான் இன்றைக்கே வாங்கலாம்னு நினச்சேன், நான் ஒரு லூஸு. ஆமாம் நீ ஒரு லூஸு. ஏய் நீ எதுக்கு நிறுத்திட்டுற? ஆமாம் இப்போ நான் என்னமோ பண்ணிகிட்டு இருந்தேனே, என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். சரி மறந்துடாத, நாலு கிஃப்ட் வாங்கணும், ஓகே? ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே பாத்ரூம்குள்ளே போகிறீங்க. ஸோ டேயாங்க மறுபடியும் அந்த நம்பர்லேருந்து கால் வருது. பேபி என்ன பண்ணுற? அந்த ஒயனோட சந்தோஷமாக இருக்கியா? ஏய் யார் நீ? உனக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும். இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது, வேறு இந்த மாதிரி ஆள், அதை விட சூப்பராக இருப்பியா? ஏய் நீ மட்டும் நேரில் வந்த என்ன பண்ணுவ? ஏய் வச்சேன்னு வை. எதில் வைப்பேன்? எனக்கு டென்ஷன் ஆகுது. ஸோ மறுபடியும் அந்த நம்பர் வந்து பிளாக் பண்ணியிருப்பான், இது வேறு நம்பர். ஸோ காலைல வந்த நம்பரும் பிளாக் பண்ணியிருப்பான், இந்த நம்பரும் பிளாக் பண்ணியிருப்பான். யார் இவ? ஸோ நீங்கள் பாத்ரூம்லேருந்து வெளியே வரீங்க, ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி அவனே பார்த்துட்டே வரீங்க. என்னாச்சு பேபி? அப்படியே டக்குன்னு வெளியே வந்துட்டு ஒன்றும் இல்லை சும்மா தான், ஃபோனை வேறு மறந்து பாத்ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டேன், அதான் வெளியே வைக்க வந்தேன். சரி பை. ஸோ அப்படியே தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 5 o'clock எழுந்திரிச்சு எல்லாம் சமைச்சு வச்சுட்டு நீங்கள் கிளம்பிடுறீங்க ஹாஸ்பிட்டலுக்கு. டேயாங்கும் எழுந்திரிச்சு ஒரு 9 மணி போல் எழுந்திரிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அவன் ஆஃபீஸ் போயிடுறான். அப்போது அந்த நம்பர்லேருந்து அவனுக்கு கால் வருது. அந்த மாதிரி ரியான்னு ஒரு பொண்ணு வந்து பேசுது. அவனுக்கு டென்ஷன் ஆகிட்டு அவனுக்கு அறிவில்லை அந்த மாதிரிலாம் கத்திட்டு உன்னை சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் ஸோ அப்படியே கத்திட்டு விட்டுறான். அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல, ஸோ யாரோ ப்ராங்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான், ரொம்ப சீரியஸாலாம் இல்லை அப்படி சொல்லி விட்டுறான். ஸோ கொஞ்ச நேரம் உங்களுக்கு கால் பண்ணி பேசிட்டு அன்றைக்கி நாள் அப்படியே முடியுது. நீங்கள் வந்து ஈவினிங் அவன் வரதுக்கு முன்னாடி எல்லாம் சமைச்சு வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க.
ஏய் பொண்டாட்டி இங்கே வா. என்ன உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். நிஜமா வா. என்னது? ஸோ வந்து ஒரு சாக்லேட் பார் எடுத்து கொடுக்குறான். வா தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உள்ளே ஓடிடுறீங்க. ஏய் அவ்வளோதானா? பின்ன வேற என்ன? இது உனக்கு வேணுமா? சேச்சா வேறு வேணும். என்ன வேணும்? இல்லை ஒன்றா குளிக்கலாமா? நீயும் நானுமா? ஏய் நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுடி. அதுக்குன்னு ஒன்றா குளிக்கணுமா என்ன? நீ குளி, நான் ஆல்ரெடி குளிச்சிட்டேன். பரவாயில்ல வா அப்படி சொல்லி இழுத்துட்டு போகிறான். சரி நீங்கள் 2 பேரும் ஒன்றா குளிக்கிறீங்க. அப்போ வந்துட்டு சும்மா சோப் போட்டுட்ருக்கான். அந்த இடம் உங்களுக்கு என்னாச்சு? இல்லை இங்கே வலிக்குது, இங்கே ஏதாவது இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. அது வந்து நேற்று இருந்துச்சுல ஒரு பைட் மார்க் அதுதான். ஆனால் இன்னும் டார்க்காக இருக்குது. ஸோ அது பக்கத்தில் இன்னும் கொஞ்சம்லாம் இருக்குது. டேங் வந்து ஒரு மாதிரி சஸ்பிஷியஸ் ஆகிட்டு அவங்களே பார்த்துட்டு இருக்கான். என்னாச்சு? ஏதாவது இருக்கா? ஏன் பேபி அப்படியே நிற்கிற? ஏதோ கடிச்சிருக்கா? எங்கே கண்ணாடி கொடு அப்படி சொல்லிட்டு வாங்குறீங்க. அவன் தரமாட்டிக்கிறான். இல்லை ஒன்றும் இல்லை, அங்கே ஏதோ பூச்சிக்கடி மாதிரி இருக்குடி, நான் அப்புறமேட்டு மருந்து போட்டு விட்றேன். அப்படியா? சரி நாளைக்கு நான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன் டாக்டர்கிட்ட. ஏட்டேயா சொன்னேன்ல ஒரு குட்டி பாப்பா இது பிறந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. மொதல் என்னதான் பார்த்துச்சு தெரியுமா? ஆமாம் என்னதான் பார்த்துச்சு, அழகாக இருந்துச்சுடா. நம்மளுக்கும் அந்த மாதிரி பாப்பா வேணுமா? வந்துட்டா போச்சு. ஏய் இப்போ இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு. எத்தனை கொஞ்ச நாள் நம்ம ஆனிவர்சரி வருதுல்ல, அன்னைக்கு ராத்திரி பண்ணலாமா? பண்ணிட்டா போச்சு. ஸோ டேங்க் இன்னும் அந்த இது இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ பைட் மார்க் இன்னும் டார்க்காக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது. அவனுக்கு அது ஞாபகமே இல்லை. என்ன ராத்திரி அவன் அப்படிலாம் பண்ணவே மாட்டான். காலையிலேயும் ஆஃபீஸ் போயிடுறான். நீங்களும் முன்னாடியே போயிடுறீங்க. எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சிட்டே இருக்கான். ஒருவேளை நீங்கள் சீட்டிங் பண்ணிடுறீங்களா? அச்சா அப்படிலாம் பண்ண மாட்டீங்கன்னு அவனுக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்ச நாள் லவ் பண்ணி தான் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. அரேஞ்ச் மேரேஜ் தான், பட் வந்து நல்லா பழகி லவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருப்பீங்க. பேபி போகலாமா? இந்த டவல் கட்டிக்கோ அப்படி சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் வெளியே போய் ட்ரெஸ் மாற்றிட்டு படுக்கிறீங்க. டேயாங் மறந்துடாத, நாளைக்கு போகணும் உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு. அவங்க மறந்தவங்கன்னு வையேன், அவ்வளோதான், நம்மளை கொன்றுவாங்க. ஏன் அவங்க கூப்பிட்டா ஒரு டின்னருக்கு நான் போகலை, அதுக்கே அவங்க சரி டென்ஷனாக இருப்பாங்கள்ல. இந்த வாட்டி ஏதாவது கொடுத்து உங்கள் மனசை மாற்றிடலாம். நீ பிஸியாக இருப்பேன்னு தெரியும். ஸோ நான் உடனே கிஃப்ட் வாங்கிட்டேன்டா. என்ன கிஃப்ட்டு? அது ஒன்றும் இல்லை, நம்ம மேரேஜில் அவங்க கூட இருந்தோம்ல இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று, அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச இம்போர்ட்டட் காஃபி பவுட்ரு ஒன்று. அவ்வளோதானா? ஆமாம். நீ ஏதாவது ஸ்பெஷலாக வாங்கணும்னு ஆசைப்பட்றியா? நீ வேணால் வாங்கிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது வேணால் கொடுக்க வேணாம். இல்லை இதே கொடுப்போம். அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்கடா. சச்சா அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க, நம்ம அம்மா தாண்டி. சரி ஓகே. ஸோ அப்படியே படுத்துங்கிறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. காலையில் நீங்கள் இருக்க மாட்டேங்கிறீங்க. டேங் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறான். எங்கே இருக்க? நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். ஏன் டேங்? இல்லை இது சொல்லவே இல்லை, சீக்கிரமாக போகிறேன்னு. இன்றைக்கி ஒரு பேபி டெலிவரி, அதான். சாரி உன்னை எழுப்பவும் தோங்கல. நீ குழந்தையாரு தூங்கிட்டு இருந்தியா, அதை விட்டுட்டேன். ஓ சரிடி. பின்னாடி மியூசிக்லாம் கேட்குது. மியூசிக்கா? ஹாஸ்பிட்டலில் எங்கேயும் மியூசிக் கேட்க போகுது? இன்னும் வளர்ற நீ குடிச்சிருக்கியா என்ன காலையிலேயே? சச்சா இல்லையே, இங்கே எங்கேயாவது கேட்டுக்கொண்டி. சரி பை, குட் மார்னிங், ஐ லவ் யூ. ஸோ டேங்கும் வேலைக்கெலாம் போகிறான். ஒரு 1 hour ஆகுது, மதியம் 1 மணி. எப்பவும் நீங்கள் அவனுக்கு கால் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு கால் பண்ணவே இல்லை. அவனும் கால் பண்ணுறான், நீங்கள் எடுக்கலை. ஸோ சூன் வந்து உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க டேங்க்கு. ஹலோ சொல்லுமாண்ணா? டேயாங் வயனுக்கு என்னாச்சு? வயன் நல்லா தானே இருக்கா? ஏன் என்னாச்சு? இல்லை அவள் ஒரு மாதிரி நடந்துக்கிறா டேயாங். ஒரு மாதிரியா? என்ன வளர்ற? இல்லை அவள் இப்போ எங்கே இருக்கா? உன்ட்ட எதாவது சொன்னாலா? ஹாஸ்பிட்டலில் தாண்டி இருப்பா. நான் கால் பண்ணேன் எடுக்கலை. இல்லை இங்கே வந்து அவள் நீ கொஞ்சம் சீக்கிரமாக இங்கே வரியா? எங்கே? அரேபியன் கேஃபே. சீக்கிரமாக ப்ளீஸ் டேயாங். இந்த வரேன். ஸோ டேயாங்கும் அங்கே வரான். என்னடி எது கூப்பிட்ட? நான் எவ்வளோ பிஸியாக இருந்தேன் தெரியுமா? டேயாங் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. வயன் மேலே எதுவும் சந்தேகப்படுறியா? இல்லை அவளை நான் இன்றைக்கி ஒரு பையனோட பார்த்தேன், அன்றைக்கி ஒரு பையனோட பார்த்தேன்.
ஆனால் 2 பேரும் வேறு இப்போ வந்து ஒரு நிமிஷம் வாவேன் இங்கே வா அப்படி சொல்லிட்டு அந்த கெஃபேக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு பையன் கூட சிரிச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக அது உங்களை மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து எப்போவுமே அந்த மாதிரி ரிவீலிங் கிளாத்லாம் வேர் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி வேர் பண்ணியிருக்கீங்க. லாங் நைல்ஸ்லாம் அட்டாச் பண்ணியிருப்பாங்களா கையில், அந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு லிப் மேக்கப்லாம் ஒரு கொஞ்சம் ஓவராக போட்டிருக்கீங்க. நீங்கள் எப்போவுமே அந்த மாதிரி போட மாட்டீங்க. டேங்க் அப்படியே ஷாக்கு. அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ மோனா என்ன தான் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவகிட்ட வந்து உங்களை விட்டு கொடுக்க தோணல. அவள் என்கிட்ட சொல்லிட்டு தாண்டி வந்தா. உண்மையாவா? அவன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தாளா? டிஃப்ரெண்ட்டாக இருக்காடா அவள் நான் அவள் கூட பழகி 8 வருஷம் ஆச்சு. ஆனால் அவள் எப்போவுமே இப்படி இருக்க மாட்டாளே. எனக்கு கொஞ்சம் மாறி இருந்துச்சு, அதான் கால் பண்ணேன். தப்பாக நினச்சிக்காத. சாரிடா, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவள் சொல்லிட்டு தான் வந்தா. அது அவள் ஃப்ரெண்டு தான். அவள் ஃப்ரெண்டாக தான் இருக்கும். என்னது? ஒன்றும் இல்லை. நீங்கள் இங்கே இல்லை, இங்கே ஒரு சின்ன மீட்டிங்காக வந்திருந்தேன். எங்கள் பாஸ் வந்து பார்க்க சொன்னார், அன்அஃபிஷியல் மீட்டிங். ஸோ அதுக்கு தான். ஓ சரி. நான் கிளம்புறேன். சாரி டேயாங், உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. பரவாயில்லடி, நல்லதுக்கு தான் சொன்னேன். ஸோ டேயாங் வந்து அங்கேயே நிற்கிறான், மோனவும் கிளம்பிடுறான். உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து அவன்கிட்ட பேசிகிட்டே இருக்கீங்க. அவ்வளோ ஒரு டேயாங்கிட்ட நீங்கள் வந்து எப்படி பேசுவீங்க, லவ்வபிளாக அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப சிரிச்சு அவனால் அது ஏற்றுக்கவே முடியல. அது நீங்கள் தானா இல்லை வேறு யாராவதா அப்படி சொல்லிட்டு எதுவும் கேட்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போய் கேட்டுக்கலான்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லே வீட்டுக்கு வரீங்க. எப்போவுமே வந்து 6 மணிக்கு வந்துடுவீங்க. இன்றைக்கி 7 மணி ஆகிடுது. டேயாங் வந்து அங்கேயே உட்காந்துருக்கான். என்ன டேயாங், என்னாச்சு? ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வந்துட்டேன். உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு கிளம்பலையா? கிளம்பணும்டி. கிளம்பி உட்காரு, வா போகலாம். இன்றைக்கி நீ ஏன் லேட்டு? அதுவா, இந்த டாக்டர் இருக்குல்ல, சரியான நொச்சு. கட்டு போடு, இது போடுன்னு என்னை டார்ச்சர் பண்ணிட்டான். நானும் எங்கள் அத்தை மாமாவை பார்க்கணுன்னு கேட்டேன்டா. அந்த டேஷ் இருந்துட்டு என்னை விடவே இல்லை தெரியுமா? ஓ சரி. என்னாச்சுடா உனக்கு? என்ன பாரு. என்னாச்சு என் பேபிக்கு? என்ன சொன்ன? என்னாச்சு என் பேபிக்குன்னு கேட்டேன். ஏன்? இல்லை, நீ என்னை அப்படி கூப்பிட மாட்டேல்ல? ஏன்? நான் கூப்பிட்டதே இல்லையா என்ன? நான் உன்னை கூப்பிட்டது இல்லையா? ஏய் என்னாச்சு? இல்லை, நான் உனக்கு கூப்பிட்ட மாதிரி ஞாபகம் தான். சரி அதை விட, பேபின்னு கூப்பிட்ட என்ன ஒரு செல்ல பேர் தான், பேபி டார்லிங் பட்டுன்னு எல்லாம் கூப்பிட்டுக்குவாங்கள்ல. நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூப்பிட்றால. சரி நீ கிளம்பு, நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ரெடி ஆகிட்ருக்கீங்க. அந்த கிஃப்ட்லாம் எடுத்துகிட்டு டேங்க வந்து இப்படி பொறுமையாக கிளம்புறான். உங்களை வந்துட்டு பார்த்துட்டே கேட்கலாமா வேணாமா அந்த மாதிரி தாட்ஸ்லேயே. கார் ஓட்டும் போதும் அமைதியாக போகிறீங்க. நீங்களும் எது பேசல, அவனும் எது பேசலை. ஸோ அங்கே போய் இறங்கிடுறீங்க. அத்தை மாமா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உங்கள் பையனுக்கு நான் ஆனிவர்சரிக்கு என்னை விஷ் பண்ணவே இல்லை தெரியுமா? நானும் தான், பட் அவனே விஷ் பண்ணுவான்னு நினச்சேன். அதான் நல்ல கிஃப்ட் கொடுத்துட்டேடி ஆனிவர்சரிக்கு. கேட்டுடலாமா? சரி, அப்பா அம்மாலாம் இருக்காங்க, என்ன நினைப்பாங்க? சாரிடி, மறந்துட்டேன். என்ன மறந்த? என்னையும் சேர்த்து மறந்துடு. பாருங்க அத்தை. சரி, ஹாப்பி ஆனிவர்சரி பொண்டாட்டி. தேங்க்யூடா புருஷா. சரி வா வீட்டுக்குள்ள போகலாம். மாமா எங்க அத்தை? உள்ளே இருக்காருமா. அப்படியா? மாமா நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணுறீங்க? சும்மாதாம்மா, டிவி பார்த்துட்ருக்கேன். வா உட்கார். இப்போலாம் உன் பையன் எனக்கு கண்டுக்கிறதே இல்லை மாமா. ஆஃபீஸ்னு ஓடுறான் தெரியுமா? நான் கால் பண்ணால் கூட அட்டன் பண்ணுறதே இல்லை. அப்பப்போ அட்டன் பண்ணுவான், இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் அட்டன் பண்ணுறது இல்லை மாமா. நீங்கள் என்னென்னு கேளுங்க. ஸோ அப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே வந்துட்டு அவங்க அப்பா கேட்குறதுலாம் சரிப்பா ஆமாப்பா அப்படி சொல்லிகிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து மனசுங்கேயே இல்லை, இன்றைக்கி நடந்ததில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. இன்றைக்கி வந்து அவன் உங்கள்கிட்ட சரியாகவே பேசியிருக்க மாட்டான். பேபி என்னாச்சு உனக்கு? பேபி இவன் இப்போல்லாம் கூப்பிடவே மாட்டாளே, இப்போ என்ன அப்படி கூப்பிட்றா? சொல்லு, என்னாச்சு உனக்கு? நீயும் சோகமாகவே இருக்க. நான் விஷ் பண்ணலன்னு கோவமா? நீங்கள் தான் விஷ் பண்ணல, நான் என்ன கோவமாவா இருக்கேன்? அதுக்கு இல்லடி, ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு மாதிரியாகவே இருக்க. சரக்கு அடிச்சிருக்கியா என்ன? சச்சா இல்லையே. சரி அத்தை, நாங்கள் கிளம்புறோம். என்ன இப்போயே கிளம்புறியா? ஆமாத்த, நாளைக்கு அவருக்கு ஆஃபீஸ் இருக்குல்ல, அதெல்லாம் என் பையன் லீவ் போடுவான் எனக்காக. போடுவே தானேட்டையா? அம்மா ஆஃபீஸில் வேலை இருக்குமா? டேய், எப்போயாவது ஒரு தடவை தான் இங்கே வர, ஒரு நாளாவது லீவ் போடண்டா, அம்மாக்காகடா ப்ளீஸ்டா அப்படி கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு வந்து சரிம்மா, எனக்கும் கொஞ்சம் மூட் சரியில்லை, நான் இங்கே இருக்கேன் அப்படி சொல்கிறான். சரி அப்போ நானும் ஹாஸ்பிட்டல் லீவ் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. மேலே ஒரு ரூமில் இருக்குல்ல, அந்த ரூமில் போய் படுத்துக்கோங்க. சரித்த.
ரூமுக்குள்ளே போகிறீங்க, ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே டேங்க பக்கத்தில் உட்காடுறீங்க. டேங் ட்ரெஸ்ஸாவும் சேஞ்ச் பண்ணுறா, என்னடா உனக்கு ஆச்சு? என்னை பாரு, ஏதாவது உனக்கு பிரச்சனையா? சொல்லு சொல்லு பேபி. ஒரு மாதிரி கேட்குறீங்க. டேங் அப்படியே உங்களை பிடிச்சி தள்ளி விட்றான். என்னாச்சு டேங், ஏன் இப்படி நடந்துக்கிற? என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கு பயமாக இருக்குது உன்னை பார்க்க. இல்லை சாரிடி, நான் எதுவும் யோசிச்சுட்டு இருந்தேன், டக்குன்னு எப்படி கேட்கவும் பயந்துட்டேன். ஓ, அதுக்குள்ள இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, போ, ஐ ஹேட் யூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் கண்ணாடிக்கிட்ட நிற்கிறீங்க. அவங்க தலை சீவிட்டு இருக்கீங்க. ஸோ டேங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கான். என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க? ஏதாவது வேணுமா இல்லை கேட்கணுமா? இல்லை இன்றைக்கி மோனா கால் பண்ணா. எதுக்கு அவன் உனக்கு கால் பண்ணுறா? இல்லை அரேபியன் காஃபி கிட்ட வர சொல்லி. அங்கே நீ ஒரு பையனோடு இருந்த. ஸோ நீங்கள் அவ்வளோதான் அந்த சீப்பை அப்படியே வச்சுட்டு அப்படியே நிமிந்து பார்க்குறீங்க. அது உங்கள் ஃபேஸே இல்லாத மாதிரி இருக்குது. எப்படியா நீங்கள் வேறு மாதிரி அப்படியே உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது. அப்படியே ஒன்று மறைச்சி பார்க்குறீங்க கண்ணாடி வழியா. அங்கே என்ன பார்த்தியா? ஆமாண்டி, ஒரு பையனோடு இருந்த, ட்ரெஸ் கூட டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது யார்? நான் தப்பாக கேட்கல, ஃப்ரெண்டா இல்லை அந்த மாதிரி கேட்குறேன். இல்லை எனக்கு தெரியல அவங்க யாருன்னு. அதான் அது வந்து அது 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 வந்து அது என்னாச்சு உனக்கு? அது யாரும் உனக்கு இப்போ சொல்லியாகணுமா? கேட்குறேன்ல, சொல்லியாகணுமா? போயன் வயன், என்னாச்சு? இல்லை அது என் ஃப்ரெண்டு தான். அது என் ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த ட்ரெஸ்லேயே போக முடியாதுல்ல. ஸோ நான் மாற்றிட்டேன். ஓகே 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 நான் ஒன்றுமே கோவப்படல. அவன்கிட்ட சொன்னேன், நீ என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பேன்னு. ஃப்ரெண்டு தானே, சரி விடு. ஸோ நீங்கள் அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் படுத்து தூங்கிட்டான். இன்னும் அதே இடத்துல என்ன அவனை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவனை சந்தேகப்பட்டுட்டான். இல்லை அப்படி சொல்லிட்டு உட்காந்துடுறீங்க. மார்னிங் டேங்க எந்திரிக்கிறான். அதே இடத்துல உட்காந்துருக்கீங்க. கண்ணை முழிச்சிட்டு அப்படியே பயந்துடுறான். என்னடி பேமெண்ட் உட்காந்துருக்க? நீ தூங்கல இன்னும்? இல்லை நீ என்னை சந்தேகப்பட்டுட்டல டேங், நீ என்னை சந்தேகப்பட்டுட்ட. வயன் அது நேத்தோடு முடிஞ்சிச்சுடி. அது உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன், முடிஞ்சிச்சு. நான் இப்போ உன் ஃப்ரெண்டு மோனா கிட்ட பேசலையா? அந்த மாதிரி தாண்டி. ஆனால் நீ கேட்டல, நீ ஒரு மாதிரி என்னை கேட்டடையா? இல்லை நான் இல்லை. இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு அவன் சீக்ஸ் கப் பண்ணுறான். பாரு, நான் சும்மா தான் கேட்டேன். அது உன் ஃப்ரெண்டு, ஓகேவா? முடிஞ்சிச்சு. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், அதனால உன்னை சந்தேகமே பட மாட்டேன், ஓகேவா? என்ன பார். சரி. ஏன் ராத்திரிலாம் தூங்காமல் இருந்ததுக்காக? எனக்கு தூக்கம் வந்துருச்சு, அதனால நான் பார்க்கல, சாரிடி. சரி தூங்கு. நீ ஒரு மாதிரி இருக்க, ஒரு மாதிரி நடந்துக்கிற. எப்படி நடந்துக்கிறேன்னா? ஒன்றும் இல்லடி, சும்மா படு, தூங்குவா அப்படி சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சி தூங்குறான். இவனால் இது ஏற்றுக்க முடியல. எனக்கு எப்போவுமே நீ நார்மலாக இருப்பீங்க. ஸோ சின்ன கேள்வி தான், அதுக்கு ராத்திரிலாம் தூங்காமல் அதே இடத்துல ஒரு போஸ்டர் கூட மாறாமல் உட்காந்துருக்கிறது அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ நீங்கள் தூங்கியிருப்பீங்க. டேங்க அந்த ரூம்லேயே அந்த ஜன்னல்கிட்ட நின்று வெளியே எட்டி பார்த்துட்ருப்பான். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கால் வரும். ஹலோ, சொல்லுங்கள். ஒயன் இருக்காங்களா சார்? நீங்கள்? நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறேன். ஓ அப்படியா, இன்னைக்கு ஒயன் வரல. இன்றைக்கி தானா? இல்லை, அவங்க ஒரு 1 மந்த்தாகவே ஹாஸ்பிட்டல் வரதில்லை. என்ன சொல்கிறீங்க? கிம் வாயனுக்கு தான் கால் பண்ணீங்க? ஆமாம், கிம் வாயன் தான் சார். மேம் இப்போது 1 மந்த்தாகவே இங்கே வரதில்லை. நாங்கள் புது நர்ஸ் கூட அப்பாயிண்ட் பண்ணிட்டோம். பட் அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிக்குவோம். ஸ்ட்ரென்த் காட்டணும் சார். மேம் வந்தோடனே சொல்கிறீங்களா? பக்கத்தில் இருந்தாங்கன்னா கூட கொடுங்க. இல்லை, அவங்க தூங்கிட்டுருக்காங்க. உண்மையாக சொல்கிறீங்க? 1 மந்த்தாக அவங்க வரலையா? இல்லை நீங்கள் தப்பாக ஆகுது. இல்லை சார், அவங்க வரதே இல்லை. லாஸ்ட்டாக 1 மந்த் கூட இல்லை, அதுக்கும் ரொம்ப நாள் முன்னாடி தான் வந்தாங்க. நடுவில் ஒரு 1 வீக் வந்துட்டு அப்புறம் நின்றுட்டாங்க சார். கால் பண்ணாலும் அட்டன் பண்ணுறதில்ல. அதான் நான் சொல்கிறேங்க. 1 மந்த்தாக வரல பேபி அப்படிலாம் சொன்னாலே. சரி நான் சொல்கிறேன், நீங்கள் வைங்க. ஸோ டேங் யோசிச்சு பார்த்துட்ருக்கான். டேங், இன்னைக்கு 5 மணிக்கு போகணுண்டா. இன்றைக்கி ஒரு குட்டி பாப்பா அது என்னையும் பார்த்துச்சுடா. நான் ஏன் அந்த வேலையை கண்டினியூ பண்ணுறேன்னு தெரியாதா? அங்கே குட்டி பாப்பாலாம் இருக்கும் டேயாங். டாக்டர் இன்றைக்கி சீக்கிரமாக வர சொல்லியிருக்காங்க டேயாங். சாரிடா, டாக்டர் இன்றைக்கி எனக்கு கட்டு போட சொல்லிடுச்சு. அந்த பொம்பளை இருக்காளே. டேயாங் டாக்டரை கூப்பிட்றாரு. என்னடி மியூசிக் சத்தெல்லாம் கேட்குது? மியூசிக்கா? நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், புரியுதா இல்லையா உனக்கு? என்ன திருப்பி கேள்வி கேட்டுட்ருக்க?
ஒரு செகண்டு என்ன அந்த ஊசி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. நான் போகிறேன். நான் ட்ரிப்ஸ் போட்டுட்ருக்கேன்ட்டயா ஒரு பாட்டிக்கு. அந்த பாட்டி என்னை பாவமாக பார்த்தாங்க தெரியுமா? இன்றைக்கி ஒரு ஆக்சிடெண்ட் கேஸு. எனக்கு அதை பார்க்கவே பரிதாபமாக இருந்துச்சு. ரொம்ப அழுதாங்க. அப்புறம் எப்படியும் காப்பாற்றிட்டாங்கட்டயா. அப்படியாடி? ஸோ இதெல்லாம் வந்து அவனுக்கு ஞாபகம் வருது. அதெல்லாம் பொய்யா? இல்லை வந்து நீங்கள் வேறு எதுவும் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கான்டாக்ட்லாம் தேடுறான். பட் வந்து எல்லாமே வந்து டேயாங்க்கு மட்டும்தான் வந்திருக்கு. டேயாங்க்கு அப்புறம் அவங்க அம்மாவுக்கு அது மாதிரி. அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, யாருக்குமே கால் போகல. டெய்லியும் ஆஃபீஸ்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி எது இருந்தாலும் வீட்டில் போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுறான். வீட்டுக்கும் போய்ட்றீங்க. ஒரு 2 days ஆயிடுது. நீங்களும் ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படி சொல்லிட்டு தான் போகிறீங்க. டேங்க நீங்கள் டெய்லியும் கிளம்புனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி கேட்பான், வயன் வந்திருக்காங்களா? இல்லை சார் வரலையே. ஏன்? இல்லை சும்மா தான். சரிங்க. அவன் வந்து அதை பற்றி நல்லா யோசிச்சுட்டே இருப்பாங்க. என்ன போய் சொல்லலாம், வேறு ஹாஸ்பிட்டல் போகிறாளா, அன்றைக்கி ஒரு பையனோட பார்த்தனே, சந்தேகப்படலாமா வேணாமா, ஃப்ரெண்டுன்னு சொன்னா, அன்றைக்கி அழுதா அப்படி சொல்லிட்டு புரியல. இன்றைக்கி ராத்திரி வந்து உங்களோட டாக்டர்கிட்ட தான் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு வந்துட்டு முடிவு பண்ணியிருக்கான். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே உங்களை தேடுறான். நீங்கள் இருக்க மாட்டேங்கிறீங்க. எப்போவுமே சீக்கிரமாக வந்துடுவீங்க. இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, உங்களை காணோம். லேட்டாக ஒரு 11 மணிக்கு வரீங்க. டேங்க அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்கான். நீங்கள் வந்து எப்படின்னா அன்றைக்கி வந்து உங்களோட கெஃபேல பார்த்தல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ட்ரெஸ், ரிவீலிங் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. மேக்கப்லாம் போட்டுட்டு அப்புறம் வந்து இந்த நெயில்ஸ்லாம் அட்டாச் பண்ணிட்டு ஹீல்ஸ்லாம் போட்டு வந்துட்டுருக்கீங்க. டேங்க பார்த்தோன்னே, ஹே டேயாங், எப்போ வந்த? சீக்கிரமாகவே வந்துட்டியா? ஏன் இன்னும் ட்ரெஸ் மாற்றலை? ஸோ நீங்கள் நார்மலாக பேசுகிறீங்க, எதுவுமே நடக்காத மாதிரி. அவனுக்கு அதுவே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வந்து சில பேரெல்லாம் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு ஒரு மாதிரி நடந்துக்குவாங்களே. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் நடந்துக்கல, கேஷுவலாக நடந்துக்கிறீங்க. வயன் இல்லை. என்ன டேயாங், என்னாச்சு? பசிக்குதா? நான் போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரட்டுமா? அதாண்டி, என்ன ட்ரெஸ் இது? என்ன ட்ரெஸ் இது? ஸோ அப்படியே குனிஞ்சு பார்க்குறீங்க. அப்படியே ஷாக்கா? என்ன ட்ரெஸ் இது? டேயாங், நீ போட்டு விட்டியா? என்னடி விளாட்ற? நான் எப்படி போட்டு விட முடியும்? நீ தானே போட்டு வர. டேயாங் விளாடாதடா, என்னடா ட்ரெஸ் இது அப்படி சொல்லிட்டு நீங்களே உங்களை மறைச்சிட்டு அப்படியே கீழே உட்காடுறீங்க. ஸோ வந்து அப்படியே உங்களை வந்து கண்ணாடியில் பார்க்குறீங்க. ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன இது நான் இல்லை இது அப்படி சொல்லிட்டு மூஞ்செல்லாம் வந்து ரப் பண்ணுறீங்க. அந்த கையில் இருக்கிற எல்லாம் வந்து அப்படி பிடுங்குறீங்க. வலிக்குது. எனக்கு பிடிக்கல. டேயாங், இங்கே பாரு, நடிக்காதடி. நீ இந்த மாதிரி வெளியே சுற்றுறது இன்றைக்கி நான் கண்டுபிடிச்சிட்டேன். டேயாங், என்னடா சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியல. இங்கே பாரு டேயாங், நீ நினைக்கிற மாதிரி இல்லை டேயாங். இல்லை நான் அந்த மாதிரி இல்லை. நடிக்காதடி. நீ இத்தனை நாள் ஹாஸ்பிட்டல்லே போகல. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. 1 month நீ ஹாஸ்பிட்டலே போகல. ஆனால் காலையில் எழுந்திரிச்சு அவன் கூட போய் மேய்ஞ்சிட்டு வரேன். கழுத்தில் அந்த பைட் மார்க் இருக்கும்போதே நான் கண்டுபிடிச்சிருக்கணும்டி. நான் தான் டேயாங் எதுக்கு டேயாங் ஃபீல் பண்ணுறேன்? நான் அப்படிப்பட்ட பொண்ணே இல்லைடா. இது பாரு, இந்த ட்ரெஸ் வந்து யாரோ போட்டு விட்டாங்க. யாரோ போட்டு வர வரைக்கும் என்னடி பண்ணிட்டு இருந்தேன்? நீ ஹாஸ்பிட்டல் போகல, எனக்கு நல்லா தெரியும். எங்கே போயிட்டு வரேன்? நான் எங்கேயும் போகலடா. இங்கே வா, பக்கத்தில் வா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். குடிச்சிருக்கியா? நான் குடிக்கலையே. நான் குடிக்கல. ஏன்னு ஒரு மாதிரி பார்க்குறேன்? என்ன ஏன் ஒரு மாதிரி பார்க்குறேன்? அமைதியாக உட்காந்துருக்கீங்க கீழே குனிஞ்சு. அப்புறம் திடீர்னு நிமிந்து, டேயாங், நான் வேணால் சமைச்சு கொண்டு வரட்டுமா? நீ சாப்பிட்றியா? நான் ஏன் கீழே உட்காந்துருக்கேன்? நான் போய் சமைச்சிட்டு வரேன். ட்ரெஸ் மாற்றுற அதுக்கு முன்னாடி. ஸோ மறுபடியும் அதே மாதிரி நார்மலாக இருந்துக்கிறீங்க. வயன், பச்சையாக நடிக்காதடி. இங்கே வா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூப்பிட்றான். என்ன ஆச்சு உனக்கு? நான் தான் இல்லைன்னு சொல்கிறேன்ல. வயனா? யாருடா வயன்? நான் ரியா கேம் ஞாபகம் இருக்கா சார்? ஸோ அப்படியே உங்கள் ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகுது. அந்த ஹீல்ஸ்லாம் எடுத்து மறுபடியும் மாட்டிட்டு அப்படியே நிற்கிறீங்க. என்ன பேபி, ஷாக் ஆகிட்டியா? ரியா கேம் நல்லா இருக்குல்ல? நம்ம 2 பேர் பேர் பொறுத்தமாக எப்படி இருக்குன்னா, ஜோடி பொறுத்த எப்படி இருக்கும்? நீ வயன் அவளை கூப்பிட்டுருக்க. அவள் பயந்தாங்கொல்லிடா, எதுவுமே பண்ண மாட்டான். ஆனால் நான் அப்படி இல்லை, எது வேணாலும் பண்ணுவேன் உனக்காக, டாப் டு பாட்டம். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே அவன் லேப்பில் உட்காடுறீங்க. அப்படியே அவன் கழுத்தை ஹக் பண்ணிவிட்டு, என்ன பேபி வயன், நான் ப்ராங்க் பண்ணுறியா? நான் தான் சொல்லிகிட்ருக்கேன்ல வயன்னுட்டு. ஸோ அப்படியே அவனை அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. அது வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இல்லை, அப்படியே டோட்டலாக ஸ்டேஞ்சாக இருக்கவன். ஸோ வந்து புஷ் பண்ணிடுறான் அவங்கள கீழே. அப்படியே கீழே கொஞ்சம் உட்காந்துருக்கீங்க. டப்புன்னு மேலே இருந்துச்சு. பேமாவளி, பேசிகிட்டு இருக்கும்போது இருக்கிற கை வைக்கிற அறிவில்? வயன், என்னடி என்ன ஒரு மாதிரிலாம் பேசுகிற? வயன்,
இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காத, டென்ஷன் ஆகும். ஏய் ஆகுடா, என்னடா வயன்னுட்டு அவள் தான் பயப்படுறான்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு அடிக்கிற? அவளா? ஏய் என்னடி ஒரு மாதிரி பேசுகிற பாரு வயன், டென்ஷன் ஆகாத. டென்ஷன் ஆனால் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஸோ அப்படியே போய் அவன் காலர் பிடிக்கிறீங்க. அவனுக்கு அப்படியே ஷாக் இருக்குது. நீங்கள் எப்போவுமே இப்படிலாம் நடந்துக்க மாட்டீங்க. ஸோ ரொம்ப ஃபோர்ஸாக அவனை வந்து கவுச்சில் வந்து தள்ளுறீங்க. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இனிமேல் பொண்ணுங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறத பார்த்தேன், எதுவும் இருக்காது கீழே, சரியா? வயன் என்னடா, ஜஸ்டா சிலை, சரியா? ஏய் ஏண்டி கத்துற? வயன் என்னடி ஆச்சு உனக்கு? வயன் என்னடி ஆச்சு? அப்படியே நீங்கள் டேங் வந்து உங்களை ஆட்டிகிட்டே இருக்கான். ஸோ வந்து நீங்கள் அப்படியே கீழே உட்காந்துடுறீங்க தலையை பிடிச்சிட்டு. டேங் என்னாச்சு? இரு, நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து உனக்கு சமைச்சு தரேன். ஸோ மறுபடியும் மேலே ஏறிங்க. அவனுக்கு என்னடா இது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவனுக்கு. அப்படியே தலையை பிடிச்சி அவனும் உட்காந்துருக்கான். இவன் என்ன அடிக்கிறாளா இல்லை அது மாட்டிக்கிறோன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாளா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ட்ரெஸ் மாதிரி கீழே நார்மலாக வரீங்க. வந்துட்டு அவனுக்கு சமைச்சிட்டு அவன் அப்படியே உட்காந்துருக்கான். கொஞ்சம் கூட நக்கல. வந்து சமைச்சிட்டு அங்கே வந்து டேபிளை வச்சுட்டு சாப்பிடுங்க. வயன் சொல்லுங்கள், என்னங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? நீங்கள் ஓகே தானே? ஃபீவர் தான் அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ண போகிறீங்க. அப்படியே பின்னாடி தள்ளுறான். என்னடி நீ யாரையா லவ் பண்ணுறியா? என்ன கேள்வி கேட்குறீங்க? உங்களை தவிர்த்து நான் வேறு யாருங்க லவ் பண்ண போகிறேன்? அப்புறம் ஏன்டி நடிக்கிற? நான் நடிக்கிறேனா? நான் நடிக்கிறேனா? ஏய் இல்லை எனக்கு ஒன்றும் புரியல. சாப்பிடுங்க. சாப்பிட்றேன். ஸோ அப்படியே பொறுமையாக மென்று முழுங்குறான் அவன். வயன் நீ சாப்பிடலையா? இல்லை, நான் பால் மட்டும் குடிச்சிக்கிறேன். பால் மட்டும் போதும் உனக்கு? பாலே போதும். நீங்களும் குடிங்களேன். இல்லை எனக்கு பால் பிடிக்காது, தெரியும்ல. ஏன் தான் உங்களுக்கு பிடிக்கலையோ அப்படி சொல்லி நீங்கள் குடிச்சிட்டே இருக்கீங்க. அவன் வந்து அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகிடுது. நீங்கள் எந்திரிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவனும் தான் 5 மணிக்கு முழிச்சு தான் இருக்கான். ஸோ நீங்கள் எப்படி பொறுமையாக எந்திரிக்கிறீங்க, அவனை ஒரு பார்வை பார்க்குறீங்க, வந்து தூங்குற மாதிரி நடிச்சிட்ருக்கான். ஸோ வந்து எந்திரிச்சிட்டு உங்கள் கபோர்டில் இருக்க ஒரு ட்ராயர், அதோட சாவி வந்து பெட்டுக்கு அடியில் இருக்கும், அதை எடுத்துகிட்டு போய் அதை ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஸோ அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு எட்டி பார்க்குறான், ஒன்றும் தெரில. ஸோ நீங்கள் போனதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே சாவிலாம் வைக்கிறீங்க அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கிறான். ஸோ நீங்கள் கிளம்பிடுறீங்க வழக்கம் போல். பட் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்லாம் போட்டு போகல, நீங்களாக ஒரு ரேண்டம் ட்ரெஸ் போட்டு போகிறீங்க. மேபி நீங்கள் அங்கே போய் மாற்றிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு ஒரு கால் வருது. ஹலோ சொல்லுங்கள். மேம் கேப் புக் பண்ண சொல்லியிருந்தீங்க, உங்கள் பெயரை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க, எங்கள் டிரைவர் அனுப்பிச்சிடுறோம். பேர் மேம் அனன்யா. ஓகே மேம், அனன்யா பேருக்கு புக் ஆகிடுச்சு. என்னது அனன்யாவா? இவன் என்ன வேறு பேரில் விளாட்றாளா? ஸோ அப்படியே உங்களை மறுபடியும் திரும்பி பார்க்குறா. என்னடா இவ இப்படி பண்ணுறா அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் டேங் பார்த்துட்டே இருக்கீங்க வந்துச்சிட்டானா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கிளம்பிடுறீங்க வெளியே. நீங்கள் போனதுக்கப்புறம் டேங் வேகமாக போயிட்டு அந்த ட்ராவரை வந்து திறக்கிறான். ஸோ அதில் பார்த்தா வந்து நிறையா லவ் லெட்டர்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு 2-3 ஃபோனு, நிறைய சிம் கார்டு. ஸோ அந்த ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணுறான். பாஸ்வேர்டு வந்து என்னென்னே தெரியல, அவனே என்னென்னமோ யோசிக்கிறான். கடைசியில் அவனோட டேட் ஆஃப் பர்த் போடுறான், ஓப்பன் ஆகிடுது. ஸோ இதில் வந்து நிறைய டெக்ஸ்ட்லாம் நடந்திருக்கு. நிறைய பசங்களோட ஒரு 20-30 பசங்க இருப்பாங்க, அதுக்கு மேலேயே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நிறைய பசங்களோட டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இதில் ஆச்சரியம் என்னென்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட்லாம் வந்து முந்தா நேற்று அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஷாக்கு வந்து அவனுக்கு. ஸோ சீட் பண்ணுறாளா என்ன, அது இத்தனை பேர்த்து கூட இவன் அந்த மாதிரி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒவ்வொரு பேர் சொல்லியிருக்கீங்க. டேங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி அப்படி சொல்லிட்டு ஜிமின் கால் பண்ணுறான். சொல்ல மச்சான், என்னடா காலையிலே கால் பண்ணியிருக்க? எங்கடா இருக்க? வீட்டில் தான்டா. என்ன பண்ணிகிட்ருக்க? பிஸியா? சாச்சா இல்லைடா, ஒரு இம்பார்ட்டன்ட் மெயில் அனுப்ப சொன்னாங்க, அதுதான் சீக்கிரம் வந்துச்சேன். முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்டா. ஏன் எதாவது பிரச்சனையா? மச்சான் கொஞ்சம் வீட்டுக்கு வாடா. என்னடா எதாவது பிரச்சனையா? இல்லை மச்சான் கொஞ்சம் ப்ளீஸ்டா சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்கிறோன்னே ஜிம்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறாங்க. ஸோ டேங் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, அவன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டான் நேற்று, என்னையும் அடிக்க வந்துட்டான் மச்சான், ரொம்ப பவர்ஃபுல்லாக நடந்தா, அவன் எப்பவுமே அந்த மாதிரி பண்ண மாட்டான், ஒரு சின்ன வெயிட் கூட நான் தூக்க முடியாது, ஆனால் இப்படி நடந்துக்கிட்டது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் நான் வந்து பார்த்தேன்டா, அந்த டெக்ஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணியிருக்கா, நிறைய பேர்த்திட்ட அது அசிங்கமாக ஒவ்வொரு பேரும் வந்து வேறு இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, நீ காலைல கூட என்னை ஒரு மாதிரி பார்த்தாடா, நான் முடிச்சிருக்கேனா இல்லைன்னு சொல்லிட்டு
அப்புறம் வந்துட்டு கேப் புக் பண்ணவங்க கூட வேறு பேர் சொன்னான் அப்படி சொல்லிட்டு எல்லாமே சொல்லிடுறான். ஜிம்முக்கு வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். சரிடா, எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு டாக்டர் இருக்கார், அவர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம்ல, இல்லைனா இதை பற்றி சொல்லுவான், அவர் என்னன்னு சொல்லுவார், மேபி அவளை கூட்டிகிட்டு வரணுமா, இல்லை இப்படி சரியாயிடுமா, அவளுக்கு மென்டலி ஏதாவது பிரச்சனையா, இல்லை அவள் வேணும்னு பண்ணுறலான்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறான். மச்சான், அவள் வேணும்லாம் பண்ணுவாளாடா, நான் அவளுக்கு பத்தலையா, டேடி அப்படிலாம் நினைக்காதடா, வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்க போதுடா. சரிடா. அப்படியே வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போகிறாங்க. சார், இங்கே டாக்டர் சங்கோசிக் எங்கே இருப்பாருக்கு? அவரா? ஒரு 15 மினிட்ஸ் ஆகும், பரவாயில்லையா? பரவாயில்ல, அங்கே வெயிட் பண்ணுங்கள், வந்துடுவார். ஸோ வந்து அவங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சூன் வந்து ஜெகோப் வந்துடுவார். ஸோ எல்லாமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை சார் அப்படி சொல்லிட்டு. ஓ, அந்த மாதிரியா? ஆக்சுவலாக அது வந்து ஒரு நார்மல் கேஸ் இல்லை. இதை வந்து நீங்கள் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் தான் பார்க்கணும். சைக்கியாட்ரிஸ்டா? அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா சார்? இல்லை, நாங்கள் வந்து உடம்பை ஃபிசிக்கலாக சம்மந்தப்பட்ட பிரச்சனை தானே பார்ப்போம். சரி, நீங்கள் மென்டலி அந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டை தான் நீங்கள் போகணும் சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி இருக்காங்க, நீங்கள் அவங்கள்ட்ட ஏன் கூப்பிட்டு போகக்கூடாது? ஷூர், இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க இப்போ இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். போய்ட்டு வாங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படி சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. ஸோ அந்த லேடிட்டையும் போகிறாங்க. அவங்கள்ட்ட போய் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து இன்டென்ஷனாக பண்ணாங்களா, இல்லை வந்து டிஸார்டர் இல்லை சம்திங் அந்த மாதிரி இருக்கா, இல்லை அவங்க கூட சின்ன வயசுலாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள்ட்டலாம் கேட்டு பாருங்க அப்படி சொல்கிறாங்க. சின்ன வயசில் இருந்தவங்களும் அவ்வளோ இப்போ மோனாலாம் வந்து கூட 8 இயர்ஸ் இருக்காங்கன்னா எல்லா நேரம் அவ கூட இருக்க மாட்டேன்ல. ஸோ வந்து சின்ன வயசுலேருந்து இருக்க இதில் யாரில் இவளுக்கு அப்பா அம்மா வந்து இல்லைன்னு தான் அவள் சொல்லியிருப்பா. பட் ஒரே ஒரு அண்ணன் இருந்ததாகவும் அவர் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அதாவது வெளியே நேஷனில் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருப்பா. பட் எந்த நேஷனும் தெரியாது. மேரேஜ் ஆகிறப்ப நான் அது எதுவுமே சரியாக கேட்டுக்கல. ஆக்சுவலாக மோனா ஃபேமிலி தான் வந்து இவரை வந்து வளர்த்துருப்பாங்க. பட் வந்து ஹோமில் தான் வந்து வளர்ந்துருப்பா. அமௌண்ட்லாம் வந்து அவங்க பே பண்ணுவாங்க, ஹோமில் வந்திருப்பா. ஸோ அதனால் இவளுக்கு எதுவும் வந்து ஞாபகம் இருக்காது. அவளை பற்றி பர்சனலாக எனக்கு அவ்வளோவா தெரியாது டாக்டர். அவள்கிட்ட கேட்கும்போதுலாம் அப்புறம் சொல்கிறேன், இந்த மாதிரி அதாவது அழுதுருவா. ஸோ இதுக்கு மேலே அவள் கஷ்டப்படுத்த வேணான்னு நான் விட்டுருவேன். அதான் நீங்கள் பண்ண தப்பேன். அவங்கள நீங்கள் அழுதாலும் சரி அழுகட்டும், அதை பற்றி எல்லாமே நீங்கள் கேட்டு வாங்கியிருக்கணும் சார். உங்கள் ஒய்ஃப் தானே, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சார். இன்றைக்கி வேணால் கேட்டு பாருங்கள் அவங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கிறத ஒரு வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு வந்து காட்டுங்க, சரியா? நான் சொல்கிறேன் அவங்க வந்து இன்டென்ஷனாக பண்ணுறாங்களா, இல்லை ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிவிட்டு. சரி டாக்டர். ஸோ டேயாங்க அன்றைக்கி ராத்திரி வீட்டுக்கு போகிறான். வந்து அதே மாதிரி சோஃபாவில் வந்துட்டு ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து உட்காந்துருக்கான். நீங்கள் வரீங்க உள்ள. ஸோ அதே மாதிரி ஒரு ரிவீலிங் ட்ரெஸ் தான் போட்டுட்டு வரீங்க. ஹாய் டேயாங் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு மேலே போயிடுறீங்க. டேயாங்க்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான். ஸோ சூன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே அவன் மடியில் வந்து உட்காந்துக்கிறீங்க. வந்து அவனை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு ஸ்னிஃப் பண்ணிவிட்டு, பேபி என்ன சொன்னான்? பேபி சொன்னேன். ஏன் என் பேபி நான் பேபின்னு கூப்பிடக்கூடாதா? ஸோ வந்து இது எந்த கேரக்டரை வச்சுலாம் நீங்கள் தானா, இல்லை வந்து வேறு கேரக்டரா அப்படி சொல்லி அவன் வந்து செக் பண்ணுறதுக்காக யோசிச்சுட்ருக்கான். நீங்கள் வந்து அவனை கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க கழுத்தில். வயன் 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 என்ன? இல்லடி, நம்ம வீட்டுக்கு முன்னாடி சும்மா நேம் பிளேட்லாம் போடணுன்னு ஆசைப்பட்டல. ஆமாம். அது வந்து அது அது போட போறியா? அது வந்து கஸ்டமைஸ் தான். ஸோ நீயே பண்ணிடுறியா? இந்த இந்த ஃபோனில் வந்து டைப் பண்ணு அப்படி சொல்லி ஃபோன் கொடுக்குறான். நீங்கள் வந்துட்டு ரியா கேம் அப்படி சொல்லி வந்து டைப் பண்ணிடுங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்றான். அது வந்து நீங்கள் இன்டென்ஷனலாக பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த கேமரா வேறு அவன் பார்த்துட்டே இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே ஃபோனை திருப்புறீங்க. அது வந்து நீங்கள் ஒழிச்சு வச்சுருப்பீங்களா அந்த ஃபோனை, அப்படியே நர்வஸ் ஆகுறீங்க. அப்படியே டேங்க பார்க்குறீங்க, கண்ணெல்லாம் கலங்குது, வேர்த்து ஊற்றுது. ஃபோனை அப்படியே கீழே போட்டுட்டு அப்படியே இறங்கி அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கீங்க. சேயாங் அது வந்து என்னை மன்னிச்சிடு, நான் வேணும்னு பண்ணலடா, என்னை விட்டுரு, என்ன ப்ளீஸ். வயன் ஏன் அழுகுற? நீ இல்லை, என்னை விட்டுருங்க, நான் வேணும் பண்ணல. அது என்னதில்லை அது நான் பண்ணல. அது எல்லாமே அவங்க பண்ணா, அது நான் பண்ணலை. யார் பண்ணா? யார்டி பண்ணா? இங்கே பாரு, இவரே என்ன தொடாதீங்கங்க எனக்கு. ஐயோ அம்மா என்னமோ பண்ணுறாம்மா. அம்மா எங்கள் அம்மா என்ன பண்ண? நீ யார்? அது என்னதில்லை, அது நான் பண்ணல எனக்கு சந்தேகப்படாத. இது அது அவள் பண்ணா. அது வந்து அப்படி சொல்லி மயக்கமாயிடுறீங்க. ஸோ டேங்க ஒன்றுமே புரியல. ஸோ வந்து தண்ணிலாம் தெரிச்சு உங்களை எழுப்புறாங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் எழுந்து உட்காடுறீங்க. டேயாங் அப்படி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு, இப்போ ஓகே வாடி, என்னடா ஆச்சு?
ஏன் இப்படி உட்காந்துருக்கோம்? என்ன மூஞ்சிலாம் தண்ணியாக இருக்குது? மயக்கம் போட்டேன்னா என்ன? இப்போலாம் நான் சரியாக சாப்பிட்றதே இல்லை. ஒரு நாள் நீங்கள் இப்படி மயக்கம் போட போகிற சாப்பிடாம இப்படி சொல்லிட்டு நார்மலாக பேசுகிறீங்க. உனக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. நீ எதுக்கு அழுகிற? என்னாச்சு உனக்கு அப்படி சொல்லி கேட்குறீங்க. ஸோ சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அந்த ஃபோன் கீழே கிடக்கல அப்படின்னு உங்கள் கண்ணு வந்து டார்க் ஆகுது. ஸோ மறுபடியும் டேங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஒரு மாதிரி ஒரு இவள் ஸ்மைல் பண்ணிவிட்டு, கண்டுபிடிச்சிட்டியா? இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அப்படியே அவன் லைட்டாக அந்த டியர்ஸ் வரும்ல, ஸோ அதை வைப் பண்ணி நீங்கள் அப்படியே வந்து விரல அப்படியே வாயில் வைக்கிறீங்க. பரவாயில்ல, ஒன்று மாதிரி ஸ்வீட்டாக இருக்குது என் பேபி. வயன், என்னடி ஆச்சு உனக்கு? எத்தனை தடவை சொல்கிறது? அவள் பேர் என்கிட்ட சொல்லாதானே? ரியா. கிம் ரியா, நல்லா இருக்குல்ல? ஸோ அப்படியே தவந்து போய் அந்த ஃபோன் எடுக்கிறீங்க. எல்லாத்தையும் படிச்சிட்டியா? இது பாரு, எனக்கு சந்தேகம்லாம் படாத. இதில் நான் எதுவுமே நான் பண்ணலை தெரியுமா? எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. நான் உனக்கு மட்டும் லாயலாக இருக்கேன்டா. பாரு பாரு பாரு, என் உடம்புல ஏதாவது நான் யாரையுமே தொட்டு கிடையாது. அவங்க வேணால் பண்ணியிருக்கலாம். யார் அவங்க? நீ பார்த்தது இல்லையா? சரி, வாட்டவர், நம்ம அவங்கள பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வந்துட்டு கவுச்சில் தூக்கி போட்டு அவன் பக்கத்தில் போகிறீங்க. என்னைக்காவது நம்ம அப்படி எப்படி இருக்கலாமா? நீ ஓகே சொன்னால் ஓகே, இல்லைன்னு சொன்னால் நோ. இல்லைன்னு சொன்னாலும் எஸ்ன்னு தான் அர்த்தம். இன்றைக்கி நம்ம அப்படி சொல்லிட்டு அவன் ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறீங்க. டேங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே கேமரா பார்க்குறான். என்ன அங்கங்கே பார்க்குறேன்? அங்கே ஏதாவது இருக்கா? நீ என்னை மட்டும்தான் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு அவன் சின்ன வந்து உங்களுக்கு உங்கள் டைரெக்ஷனில் வந்து திருப்பிட்டு அப்படி பார்த்துட்ருக்கீங்க. எப்படி பார்த்தாலும் நீ அழகாக இருக்க தெரியுமா? காலையில், ராத்திரி, அப்புறம் மத்தியானம், சாயந்தரம், ஒவ்வொரு வேலையிலையும் ஒன்று பண்ண தோணுது உங்ககிட்ட. எனக்கு அழகாக இருக்கு. அந்த மூக்கு, அந்த லிப்ஸில் இருக்க அந்த மச்சம். ஸோ அப்படியே அவனை கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே கண்ணை மூடுறான். ஏன்னா அது உங்களை மாதிரியே அது ஃபீல் ஆகலை. ஸோ அப்படியே அன்பட்டன் பண்ணிட்டு அப்படியே எல்லாமே கிஸ் பண்ணிவிட்டு கீழே போயிட்டே இருக்கீங்க. ஸோ அவன் பெல்ட்டை வந்து அப்படியே கழட்டுறீங்க. அப்படியே லிப்ஸ் கடிச்சிட்டு டேங்க அப்படியே கையை பிடிச்சிட்றான். ஸ்டாப் பண்ணிவிட்டு, பேபி, நீ என்ன பேபின்னு கூப்பிட்றியா? ஆமாம் பேபி. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகலாமா? எதுக்கு? இல்லை, எனக்கு இப்போலாம் கொஞ்சம் தலைவலிக்குது, அதனால தான். ப்ளீஸ், என் பேபி கேட்டு நான் வேணான்னு சொல்லுவேன்னா போகலாம். இப்போது என்ன கழட்ட விடு அப்படி சொல்லி மறுபடியும் கழட்டுறீங்க. இல்லை, உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்லடி, நாளைக்கு ராத்திரி பண்ணிக்கலாம். ப்ளீஸ், ஓகே, உனக்காக அப்படி சொல்லிட்டு அவன் கணத்தில் வந்து கிஸ் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உட்காடுறீங்க. ஸோ டேங்க் எல்லாம் புரிஞ்சுது இந்த கேரக்டர்கிட்ட வந்துட்டு அவன் என்ன சொன்னாலும் வந்து நடக்கும் அப்படி சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. டேங்க எந்திரிக்கிறான். அதுக்கு முன்னாடி வந்துட்டு வயன் எந்திரிச்சிட்டு அந்த கபோர்டில் வந்து நோண்டிகிட்டு இருக்கா மறுபடியும். ஸோ டேங்க வந்து அப்படியே ஷை பண்ணிட்டு வயன் அப்படின்னு கூப்பிட்றான். ஸோ டக்குன்னு அப்படியே கீழே போட்டுட்டு டக்குன்னு எல்லாம் மூடிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, நான் சும்மா தான் நிற்கிறேன். நான் ஒன்றும் பண்ணலை, நான் துணியை தான் எடுக்க வந்தேன், அது வந்து சும்மா தாங்க. அவர்கிட்ட சொல்லிடாதீங்க, அடிப்பாங்க. அம்மா, அம்மா இங்கே நீங்கள் பார்த்தீங்களா? அம்மா, அம்மா. ஸோ அப்படியே கீழே உட்காடுறீங்க. உன் ஜூலி இங்கே தாம்மா இருக்கா, சீக்கிரமாக வாமா. அம்மா, எங்கள் அம்மாவை பார்த்தீங்களா? ஸோ அவன்கிட்டே வந்து திருப்பி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே உட்காந்துடுறீங்க மறுபடியும். டேங்க வந்துட்டு இங்கே வா அப்படி சொல்லி கூப்பிட்றான். நீங்கள் போகவே மாட்டேங்கிறீங்க. ஸோ அவனே இறங்கி வரான் பக்கத்தில். அவன் வர நீங்கள் இப்படி பின்னாடி போயிட்டு வேணான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. என்னை விட்டுருங்க, வேணாங்க, வேணாம் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் தலையை தொட்டு அப்படியே கட்டி பிடிக்கிறான். ஸோ வந்து ஒரு மாதிரி எப்படி கிளாம் ஆகிட்டீங்க. பேபி, டயர்டாக இருக்குடா, ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னேன்ல, போகலாமா? வா. ஸோ மறுபடியும் நீங்கள் ரயாவாக இருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. அப்படியே அவன் ஷை ஆகிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்றான். நான் அழுதுண்ணா? சச்சா இல்லை, நீ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருந்த அதான் அப்படி சொல்லிட்டு அப்படி டவலால் அவங்க ஃபேஸ் வந்து வைப் பண்ணுறான். அப்படியே ஷை பண்ணிவிட்டு அங்கே வந்து கிளம்புறான். நல்லா டீசெண்டான ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு வாடி. ஏன், நான் எப்பவுமே டிசைனர் ட்ரெஸ் தானே போடுவேன். ஆமாம், இல்லை இன்னும் டீசெண்டாக இருக்கும்ல என் ஒய்ஃப். என்ன சொன்னேன்? என் ஒய்ஃப்னு சொன்னேன். அதுக்காக நான் டீசெண்டாக போட்டு வரேன், ஓகே? ஸோ இப்போயே ரிவீலிங் ட்ரெஸ் தான் எடுத்து போடுறீங்க. இதெல்லாம் எங்கே இருக்குன்னே அவனுக்கு தெரியல. எட்டி பார்க்குறான், இதெல்லாம் இங்கே வச்சுருந்தேன் அப்படி சொல்லிட்டு. ஓகேவா, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, வா போகலாம் அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ அடுத்த ஹாஸ்பிட்டல் தான் நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. டேயா, இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? இல்லை, என் தலைவலிக்கு வந்து சில ரீசன்ஸ்லாம் இருக்கும், அதில் நீயும் ஒன்று. என்னது, நானா? என்ன பேபி இப்படிலாம் சொல்கிறேன்?
இல்லை இல்லை, கூட இருக்கவங்களையும் டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் வந்து ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டேன். நம்ம இப்போ தானே வந்தோம். இல்லை, நான் நீ ரெஸ்ட் ரூம் போனேன்ல? ஆமாம் போனேன். அப்போயே நான் பண்ணிட்டேன். அதுக்குள்ளேயா பண்ணுவாங்களா என்ன? ஆமாம் பேபி. இப்போ நீ பண்ணணும். பண்ணிக்கிறியா ப்ளீஸ் டி? சொல்லும் இல்லை. சரி பண்ணிக்கிறேன் உனக்காக, ஓகேவா? சரி. இங்கே ஒயன் யார்? ஸோ நீங்கள் வந்து கை தூக்காமல் உட்காந்துருக்கீங்க, அப்படியே சுற்றி முற்றி வெடி பார்த்துட்டு. வரையா? சொல்லு. கூப்பிட்றாங்க, பாப்பலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அப்படியே டேங்க வந்துட்டு கையை காட்டுறான், நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு. அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி பே பண்ணி காட்டியிருப்பான். ஸோ டாக்டர் வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க, அதனால தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ வந்து அப்படியே உங்களை சேரில் படுக்க வைக்கிறாங்க. டேயா எதுக்குடா? இல்லை பேபி ப்ளீஸ். ஸோ ஒரு மாதிரி அட்டாச் பண்ணுறாங்க, அந்த ஷாக்லாம் கொடுப்பாங்களே, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு. நீங்கள் வந்து அப்படியே டேயாங்கே பார்த்துட்ருக்கீங்க. என்ன டேயாங்க இது? எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்க? இந்த நர்ஸ் எதுக்கு என்ன தொடுறா? அது டாக்டர் டி. இந்த டாக்டர் எதுக்கு என்ன தொடுறா? நீ தொட வேண்டிய இடத்துலலாம் இங்கே பாரு, இங்கெல்லாம் தொடுறா. என்ன பேபி சொல்ல இல்லை. 5 நிமிஷம் தான், நம்ம கிளம்பிடுவோமா? அப்புறம் நீ கேட்டதை நான் தருவேனாவா? நிஜமாவா? சரி நான் உனக்காக பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு கண்ணை மட்டும் பார்த்துருக்கீங்க. அப்பப்போ திறந்துட்டு எங்கே இங்கே இருக்கானா அப்படி சொல்லி பார்க்குறீங்க. எங்கே அப்படி பாவமாக இருக்கவங்க நினச்சா என்ன சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு வந்துட்டு டிஐடி இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதாவது டிஸோசைட்டிவ் ஐடென்டிக்கல் டிஸார்டர், அதாவது மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் உங்களுக்கு இருக்கா அப்படி சொல்லிட்டு பார்க்குறது. அந்த வீடியோ பார்த்தோமே டாக்டர் வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது, நீங்கள் எதுக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படியே கன்ஃபார்ம் ஆயிரும் இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் நடந்துக்கிறதெல்லாம். கண்ணை மூடுங்க ஒயன். என்ன ஐ மீன் கண்ணு மூடுங்க ரயா. சரி ஒயன் ஐ மீன் ரயா கண்ணு மூடு பேபி அப்படின்னு டேங்க் சொன்னோடனே தான் நீங்கள் நல்லா கண்ணை மூட்டு அப்படியே சிரிச்சிட்டே படுக்கிறீங்க. டேங்க் உங்கள் பக்கத்துலேயே தான் நிற்கிறான். ஒரு மாதிரியாக இருக்கு அவனுக்கு. சார் நீங்கள் போங்க. நானா? ஓகே மேடம் அப்படி சொல்லிட்டு வெளியே போய் நிற்கிறான். வந்து அந்த கிளாஸ் இருக்குல்ல, ஸோ அது மூலமாக பார்த்துட்ருக்காங்கள. நீங்கள் வந்து அப்படியே படுத்துருக்கீங்க. சரி நீங்கள் இப்போ யார்? என்ன இந்த பொம்பளை அப்படி கண்ணை தரக்கூடாது சரியா? உங்கள் டேங்க உங்கள் பக்கத்தில் தான் இருக்காண்ணா. சரி டேங்கை பற்றி சொல்கிறீங்களா? டேங்கை பற்றி என்ன உன்ட்ட என்ன நான் சொல்லணும்? இப்படிலாம் பேசக்கூடாது. டேங்கை பற்றி நீங்கள் சொல்லுவீங்களா? அவர் கேட்பாரா? ஸோ இது மூலமாக உங்களுக்குள்ள லவ் அதிகமாக? ரியலி? நிஜமாவா? அப்போ நான் சொல்கிறேன், என் பேபிக்காக நான் சொல்கிறேன். என் பேபியை வந்து நான் ஃபஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பார்த்தேன். அவன் என் ஸ்கூல் தான், ஆனால் என்னோட ஒரு வயசு மூத்தவன். எங்கே போனாலும் அவன் பின்னாடியே வந்துட்டுருப்பேன். அவனுக்கு தெரியாமல் ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன், பேக்குள்ளே வச்சுட்டு அழுவேன். அப்புறம் இவனால நிறைய அரியர்லாம் விழுந்திருக்கு காலேஜில் கூட. அப்புறம் 12th கூட ஃபெயில் ஆகிட்டேன் தெரியுமா? அவ்வளோ லவ். ஆனால் திடீர்னு சிலதெல்லாம் எனக்கு மறந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் திரும்ப வந்த மாதிரி இருக்குது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவன் நம்பர் எனக்கு அப்படியே ஞாபகம் இருந்துச்சு. ஸோ நான் டைப் பண்ணி எனக்கு கால் பண்ணி பேசினேன். ஆனால் எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டான். அப்புறம் என் பேபிக்கு என்னோடய அருமை தெரிஞ்சு இப்போ என் கூட இருக்கான். அவ்வளோதானா? சரி. நீங்கள் நேற்று அவர் கூட பேசும்போது அம்மா ஜூலி அப்படிங்கிற வார்த்தைலாம் பயன்படுத்துனீங்களா? அம்மா ஜூலியா? ஆமாம் ஜூலி. இந்த பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஜூலி ஜூலிம்மா. ஸோ அப்படியே எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வருது. அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. எங்கள் அம்மா எங்கள் கூப்பிட்டு போங்க. நீங்கள் யார்? எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? எங்கள் அம்மா என்னங்க அம்மா? ஒரு நிமிஷம். நீங்கள் ஜூலி தானே? அம்மா நான் ஜூலி தாங்க. நீங்கள் யார் ஆண்டி? நீங்கள் யார்? அம்மா கடைக்கு போகிறேன்னு சொன்னாங்க, இன்னும் வரலை. சரி அம்மா இங்கே தான் இருக்காங்க. இங்கே இருக்காங்க? எங்கே? ஷோ கண்ணை திறக்கக்கூடாது. அப்புறம் அம்மா மறுபடியும் போயிடுவாங்க. அப்படியா? சரி நான் திறக்க மாட்டேன். ப்ராமிஸ். ஓகே ப்ராமிஸ். அம்மா எங்கே போனாங்க? இல்லை அம்மா பயப்படாமல் சொல்லுங்கள். அம்மா கடைக்கு போகிறேன்னு சொன்னாங்க ஆண்டி. அப்புறம் வந்து இன்னும் வரவே இல்லை. நிறைய பேர் இங்கே வராங்க, ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க ஆண்டி. எனக்கு பயமாக இருக்குது. இந்த சாக்லேட் தீர்றதுக்குள்ளே வந்துடுவேன்னு சொன்னாங்க, ஆனால் இன்னும் வரவே இல்லை. எனக்கு பயமாக இருக்குது. வேறு யாரெல்லாம் போனா? அம்மா கூட அண்ணாவும் போனான். அம்மா பேர் என்ன?
அம்மாவா? அம்மான்னு தானே கூப்பிடுவேன். எனக்கு பேர் தெரியலையே. அண்ணா பேர்? அண்ணாவா? அண்ணா பேர் யுங்கி. யுங்கியா? அப்பா? அப்பா வந்து தெரியல. அப்போ நான் பார்த்ததில்ல. அம்மா அப்பா எப்போயாவது வருவாங்கன்னு சொல்லுவாங்க ஆண்டி. இப்போ விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு யாருமே தெரியல. எனக்கு பயமாக இருக்குது. என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா? எங்கள் அம்மாட்ட மட்டும் கூப்பிட்டு போங்க. நான் 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 என் சாக்லேட்லாம் உங்களுக்கே தரேன். இனிமேல் சாக்லேட் சாப்பிட மாட்டேன் ஆண்டி அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இதெல்லாம் வந்து டாக்டர் வந்து அந்த பேஜில் வந்து நோட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, நீங்கள் ஒவ்வொரு கேரக்டர் எல்லாமே எப்படி நடந்திருக்கீங்க. டேயாங் வந்து அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான். நீங்களாம் இது அப்படி சொல்லிவிட்டு. சரி, உங்களுக்கு வையன் யாராவது தெரியுமா? வையனா? அப்போல்லாம் வையன் வந்து வயனா? நான் தான். ஏன் சொல்லுங்கள், உங்களுக்கு எதாவது வேணுமா? ஹாய் வயன், நான் வந்து உங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு. ஓ, டேயாங் ஃப்ரெண்டா? அவர்கிட்ட சொன்னதே இல்லையே. இருங்க கண்ணை ஓப்பன் பண்ணாதீங்க. சரிங்க. எங்கள் ஹஸ்பண்ட் எங்கே? அவர் இங்கே தான் இருக்கார். நீங்கள் சும்மா தூங்கிட்டு இருந்தீங்க. இங்கே நான் எதுக்கு வந்திருக்கேன்? இல்லை, நீங்கள் வந்து இங்கே ஒரு பியூட்டி பார்லருக்காக வந்திருக்கீங்க. ஐயோ, அதுக்கெலாம் நான் வரமாட்டேனே. அவருக்கு தெரிஞ்சதை சொல்ல போகிறாருங்க. சரி, அவர் தான் கூப்பிட்டு வந்தார். ஓ அப்படியா? சரி. நான் உங்கள் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு தான். ஸோ சும்மா தான் உங்கள்கிட்ட பேசலான்னு. ஓ சரி. அவரை எப்படி மேரேஜ் பண்ணீங்க? அவரையா? அவரை அரேஞ்ச் மேரேஜ் தான் எங்களுக்கு. ஏன் கேட்குறீங்க? இல்லை, லவ் மேரேஜோன்னு நினச்சேன். இல்லை, இவ்வளோ லவ்வபிள் கப்பலாக இருக்கீங்க அதான். இல்லைங்க, அரேஞ்ச் மேரேஜ் தான். அவங்க அப்பா அம்மா தான் என்னை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ நல்லா தான் இருக்கும். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சரி, நீங்கள் வேலை எதுவும் பார்க்குறீங்களா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபா? நான் வேலை பார்க்குறேனே, ஹாஸ்பிட்டல்லங்க. அங்கே இந்த எல்லாமே இருக்கும். மோஸ்ட்லி வந்து நான் வந்து குழந்தைங்க வார்டில் தான் வந்து ஒர்க் பண்ணுவேன். எனக்கு நர்ஸாக ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. என் ஹஸ்பண்ட் பெரிய சிஇஓ, உங்களுக்கு தெரியும்ல. இருந்தாலும் எனக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபை. அந்த மாதிரி குட்டீஸ்லாம் வந்து பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு. உங்கள் பேர்? என் பேர் டாக்டர் லாரா. ஓ, டாக்டரா? ஆமாங்க, டாக்டர். ஓ சரிங்க. ஒயன், உங்கள்கிட்ட இன்னொரு கொஷின் கேட்கணும். தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே? மாட்டேனே. ஏன்? இல்லை, உங்களோட ரொட்டீன் பற்றி சொல்கிறீங்களா? இல்லை, நீங்கள் கொஞ்சம் அழகாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சொன்னிங்கன்னா நானும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்குவேன். ஓ அப்படியா? நான் காலைல 5 மணிக்கு எந்திரிப்பேன். அப்புறம் ஆனால் ஹாஸ்பிட்டல் 9 மணிக்கு தான். அது வரைக்கும் என்னமோ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ரெடி ஆவேன்னு நினைக்கிறேன். 9 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போவேன். அப்புறம் முன்னாடிலாம் போனேன். இல்லை, இப்போ தான் எனக்கு தெரியலையே. இல்லை, நான் ஹாஸ்பிட்டல் போவேங்க. அந்த மாதிரி குழந்தைங்களாம் வந்து டெலிவரிலாம் பார்ப்பேன். அப்புறம் குட்டீஸ்லாம் தூக்குவேன். என் ஹஸ்பண்ட் இதெல்லாம் சொல்லுவேன். ஆனால் இப்போலாம் அது இப்போது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்ல, இதெல்லாம் எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி நடந்த மாதிரி இருக்குது. தெரியல ஏன்னு. என்னமோ ஆயிடுச்சு. சரி விடுங்க. இதான் நான் பண்ணுவேன். நான் நடுவில் எப்போயா ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன், அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ண மாட்டேங்க. ஏன் கேட்குறீங்க? சச்சா, இதான் சொன்னேன்ல, நீங்கள் அழகாக இருக்கீங்க அதான். வேறு எதுவுமே இல்லைங்க. எக்ஸசைஸ் கூட என் ஹஸ்பண்ட் பண்ண சொல்லுவார். நான் பக்கத்தில் கூட போக மாட்டேன். எனக்கு பயம் அதெல்லாம். அந்த மிஷின் பார்த்தாலே அதெல்லாம் எப்படி தூக்கி, ஐயோ நம்மளாலாம் முடியாது. அதெல்லாம் என் ஹஸ்பண்டுக்கு தான் சரிப்பட்டு வரும். ஓ, அப்போ நீங்கள் ஒரு சமத்து பொண்ணு. ஹஸ்பண்டை எது கூட பேச மாட்டீங்க. சச்சே, அவரெல்லாம் எப்படிங்க எதுலாம் பேசிக்கிட்டு, எது பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அவரை? ஓ, அப்போ அடித்தடிலாம் நடக்கவே நடக்காது. நான் அவரையா? வாய்ப்பே இல்லை. நான் எதுங்க அவரை அடிக்கணும்? அவர் வேணால் இல்லை, அவர் கூட என்னை அடித்ததில்லை. எப்போயாவது அதட்டுவார், அதுக்கே நான் பயந்துருவேன். எனக்கு அந்த மாதிரி பண்ணுறது கூட பிடிக்கும். சரி, அங்கே இன்னும் அதே இடத்துல நின்றுட்டுருக்கான். ஸோ இதான் வந்து உங்களோட ஒரிஜினல் கேரக்டரை அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான். வயன், இன்னொரு கொஸ்டின். நான் ஒரு பேர் சொல்கிறேன், அவங்களுக்கு தெரியுமான்னு பார்க்குறீங்களா? சொல்லுங்களேன். ஜஸ்டி. என்னது? ஜஸ்டி செலைன். என்ன பேர் சொன்னீங்க? ஜஸ்டி செலைன். ஸோ நீங்கள் அந்த பேரை திருப்பி சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஜஸ்டி செலைன். அது எதுக்குடி நீ கேட்குற புண்டை? வயனா இப்போ தானே கூப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ நான் வயன் கேங்கிற. ஒரு நிமிஷம் கண்ணை திறக்காதீங்க. அப்படி தாண்டி திறப்பேன். ஸோ அப்படியே கண்ணை திறந்து அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. டாக்டர் வந்து அப்படியே ரூலான்னு நின்றுட்டுருக்காங்க. ஹாய். என்ன ஹாய் ஓயின்னு? ஏய் நகரி அப்படி சொல்லிட்டு தள்ளுறீங்க. இங்கே பாருங்கள், நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்குறியா? இதெல்லாம் என்ன வந்து மடக்க முடியாது, சரியா?
அந்த சின்ன பொண்ணை போட்டு என்ன கொஸ்டின் கேட்டுட்ருக்க? அப்படியே வச்சேன்னு வை. எங்க அவள் புருஷன் கடந்து தானே பண்ணானா? டேய் டேயாங் ஆம்பளே இருந்தீங்கடா, எங்கடா இருக்க? ஸோ டேயாங் வந்து அங்கே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். ஸோ இந்த கேரக்டர் பார்த்தோன்னா அப்படியே கண்ணெலாம் கலங்குது. ஏன்னா நீங்கள் எப்போவுமே இப்படிலாம் நடந்துக்க மாட்டீங்க. ஸோ உங்கள் உள்ளெல்லாம் இருக்கிறதெல்லாம் உடச்சிட்ருக்கீங்க. ஏய் வாடாங்கிறேன்ல, எங்கடா நின்றுருக்க? ஏய் எங்கடி இருக்காம? இங்கே பாருங்கள் வயன், ஐ மீன் செல்லைன், கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏய் அமைதியெல்லாம் இருக்க முடியாது. இப்போ எதுக்கு இவளை கூட்டிகிட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க? இவளுக்கு தான் பிடிக்கலன்னு தெரியுதுல்ல. அது உங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவங்க லைஃப்பையே நீங்கள் வாழ விட மாட்டேங்கிறீங்க. அவள் லைஃப்பை நான் வாழ விட மாட்டேங்கிறேண்ணா? ஏய் என்ன நினச்சிட்ருக்க? என் பாய் ஃப்ரெண்ட் பற்றி உனக்கு தெரியுமா? அவளாம் நான் என்ன சொன்னாலும் கேட்பான். இந்த அவங்க நொய்யின்னு இவளே ஒரு வீக்கு, இவளுக்கே ஒரு மண்ணு வராது. இவளை போய் லவ் பண்ணிவிட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். விட்டு தொலைய வேண்டியதானே வேணாண்ணா? நானும் அது என் வாழ்க்கையை வாழ்வேன். என்ன நினச்சிட்ருக்கான் இவன்? எங்கே இருக்கான் அவன்? டேய் செலைன் ப்ளீஸ் உட்காருறீங்களா? உங்கள் பாய் ஃப்ரெண்ட் பேர் என்ன? ஏய் எதுக்கிட்டே கேட்டுட்ருக்க? இல்லை உங்கள் பாய் ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணியிருந்தார். அவர் பேர் சொன்னால் சொல்லுவேன். அவர் தானா இல்லை வேறு யாரோ ஒருத்தங்க கால் பண்ணாங்களான்னு. என் பாய் ஃப்ரெண்ட் பேரா? ஜாக்சனா? சாரி, வேறு ஒருத்தங்க கால் பண்ணாங்க. சாரி. எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அமைதியாக இருங்க கொஞ்ச நேரம். நான் வேணால் ஏசி போட்டுமா? சரி போட்டு தொலை. ஸோ உங்கள் ஏசிலாம் போட்டு விட்றாங்க. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. செல்லன், நீங்கள் எந்த கண்ட்ரி? ஏய் நான் இங்கே தானே இருக்கேன். இப்போ இந்த கண்ட்ரி தான். ஓ சாரி. இல்லை பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. அது யாரோ வச்சாங்க, எனக்கு தெரில. ஜாக்சன் உங்களை பற்றி சொல்கிறீங்களா? அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? இல்லை சும்மா தாங்க, போர் அடிக்குது. உனக்கு போர் அடிக்குதுன்னா கேட்கணுமா? இல்லை இந்த செக்ஷன் வந்து 1 ஹவருக்கு அப்புறம் தான் அந்த டோர் திறக்கும். அதனால் சொன்னிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. சொல்லி தொலைக்கிறேன். ஜாக்சனை வந்து நான் பப்பில் தான் மீட் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி டேட்டிங்லாம் பிடிக்காது. ஜஸ்ட்டு சுச்சுவேஷன்ஷிப் தான். அவன் ஒரு சோமாளி. அவன் நான் என்ன சொன்னாலும் நம்புவான். அதனால் அப்பா நான் கூட வாங்கிட்டு போயிடுவானே வையன், அந்த மாதிரி கேரக்டர். ஆனால் அந்த அங்கே பார்த்தா தான் எனக்கு அப்படியே இரிட்டேட்டிங் ஆகுது. இந்த பொண்ணு ஒயன் இருக்கான்ல, எங்க அவளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒயனா? அவளை நான் பார்த்ததில்லன்னு நினைக்கிறேன். ஆமாம் எப்படி? தெரில. ஆனால் அது பிள்ளை மூஞ்சி ஞாபகம் இருக்குது எனக்கு. ஸோ அந்த பொண்ணு சரியான வீக்குங்க. அவன் என்ன சொன்னாலும் கேட்கும், எதிர்த்து பேசாது. அவளுக்கு பிடிக்கலன்னா எதுவுமே மூஞ்சி மேலே சொல்ல மாட்டாள். அதுதான் எனக்கு பிடிக்காதே. அது என் ஃப்ரெண்டு தான், ஆனால் பயப்படும் சரியாலும். இந்த ஜூலி மாதிரி. ஜூலி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஓ ஃப்ரெண்ட்ஸ் தானா, பரவாயில்லையே. அவங்கள பற்றிலாம் சொல்கிறீங்களா கொஞ்சம்? அவங்கள பற்றி தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? அதை சொன்னேன்லங்க, இன்னும் 1 hour இருக்குது, கதவு திறக்காது. டென்ஷன், அப்படியே தலை வலிக்குது. நீங்கள் பால் குடிப்பீங்களே? உங்களுக்காக பால் கொண்டு வந்திருக்கேன். பாலா? ஏய் என்னை பார்த்தா என்ன குழந்த மாதிரி இருக்கா? ஸோ அந்த கிளாஸ் வந்து தட்டி விட்டு உடச்சிட்றீங்க. பால் குடியா? என்னடி என்னை பார்த்தா உனக்கு என்ன ஜோக்கர் பண்ண மாதிரி தெரியுதா? குழந்த மாதிரி பாலை கொஞ்சம் நேட்டு. பீர் எடுத்துகிட்டு வா, டின் பீர் வேணும். ஸோ அது பிராண்ட் சொல்லி சொல்கிறீங்க. டேங்க அப்படியே கண்ணெல்லாம் வெளியே வருது. ஸோ பிராண்ட்லாம் சொல்லி சொல்கிறீங்கன்ட்டு. ஸோ அதே பீர்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே குடிச்சிட்டு நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க 2 பேர் தெரியும். வயன் வந்து சரியான பயந்தாங்குழி. ஆனால் பார்த்தா ஜூலி தான் பயந்தாங்குழி மாதிரி இருப்பாள். ஆனால் வயன் அதுக்கும் மேலே. நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. எது சொன்னாலும் எது பேசினாலும் சரிங்க. ஜூலி கூட இல்லைங்க, எனக்கு அவங்கள பார்க்கணும் இவங்களை பார்க்கணும்பா. வயன் அப்படி இல்லை. நம்ம சொன்னோன்னா சரி அதாவே மாறிடுவா. சரியான கிளே. அவளை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அடுத்து இந்த என் லைஃப்பில் 2 பேரும் வைக்கிறேன்னா அவங்க 2 பேர் தான். சரி இவங்க 2 பேரும் நீங்கள் எப்போ மீட் பண்ணீங்க? நானா? ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலேருந்தே ஒயன் கூட இருக்கேன்னு நினைக்கிறேன். அவள் கூட இருந்தெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அண்ட் டேயாங்கை வந்து நான் இப்போ தான் பார்த்தேன். அவங்க 2 பேரும் மேரேஜ்க்கு அப்புறமும் 2 பேரும் ஒன்றா தான் பார்த்தேன். ஒன்று அவளை பார்ப்பேன், இல்லைன்னா அவனை பார்ப்பேன். சரி ஞாபகம் இல்லை எனக்கு. சும்மா நோயின்ட்டு. ஸோ அப்படியே பீர் அடிச்சுட்டு நீங்கள் இன்னும் நிறைய பேசுகிறீங்க இந்த மாதிரி. அவங்க 2 பேர்த்து வந்து திட்டுறது, ஸோ மற்றவங்களாம் திட்டுறதுன்ட்டு. ஸோ ரியாவை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா? ரியாவா? ரியா நீ கேள்விப்பட்ட பேர், பட் ஞாபகம் இல்லை. ஸோ வேறு யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும்? ஐ மீன் உங்களுக்கு தெரிஞ்ச கேரக்டர்ஸ் பற்றி சொல்லுங்கள். வயன், அப்புறம் நான் செல்லைன், அப்புறம் ஜூலி, யவா அண்ட் மேரி. அவங்க 2 பேரும் யவா சரியான பிளேகர்.
அவள் போகாத பசங்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். டெய்லியும் இல்லை, ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தன் கூட இருப்பாள். அண்ட் மேரி வந்து அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் சுத்தமானவ. கோயில் குளம்னு அலைஞ்சிட்டு அலைவா. ஸோ டேங்க் எல்லாமே ஞாபகம் இது. அங்கே இருந்த பைட் மார்க்கு, அப்புறம் நீங்கள் வந்து சர்ச்சுக்கு போன மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு சாமி நம்பிக்கை இருக்காது உங்களுக்கு, பட் நீங்கள் சர்ச்சு கோயில் அந்த மாதிரிலாம் போயிட்டு ஃபோட்டோலாம் வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. டாக்டர்கிட்டே சொல்லியிருப்பான், அவங்களும் வந்து டேங்க பார்க்குறாங்க. அப்புறம் வேறு யாராவது கேரக்டர்ஸ் இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரம் யோசிக்கணும். இன்னொரு பீர் கிடைக்குமா? ஸோ வந்து மறுபடியும் இன்னொரு பீர் கொடுக்குறாங்க. ஸோ அதை குடிச்சிட்டே வந்துட்டு இன்னொரு கேரக்டர் இருக்கான்னு தானே கேட்டேன். இருக்கா. எம்ஜே, மேரி ஜானஸ், அப்படியே ஒருத்தங்க சொன்னீங்க. அவள் வேறு, இவள் வேறு. ஓ சரி சரி சரி. இவங்க எப்படிப்பட்டவங்க? அப்படியே வந்து அந்த பெஞ்சுக்கு கொஞ்சம் முன்னாடி வரீங்க. ரொம்ப மோசமானவ. உனக்கு நான் மோசமானவள் தெரியுறேனா? இல்லைங்க. ஏய் நடிக்காத, நான் கொஞ்சம் அப்படி தான், ஏதோ ஒன்று பட்டுன்னு பேசிடுவேன். ஆனால் அவள் என்னோட மோசமானவ. ஒரு கொலை பண்ணியிருக்கா. கொலை பண்ணியிருக்காளா? நிச்சயமாவா? உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நானும் அவளை சேர்ந்தா பண்ணோம். அப்போ யாரை கொலை பண்ணீங்க? ஸோ அப்படியே பின்னாடி தள்ளிட்டு ஒரு ஸ்மிக் பண்ணிட்டு அந்த பீரை குடிக்கிறா. யாருன்னு தெரிஞ்சாகணுமா? ஆமாம், ஒயன் இருக்கல்ல, அவங்க அப்பனை. நீங்கள் சாக்கார? சாரி, வாய் தடிக்கி மரியாதைலாம் வந்துருச்சு. நீ ஏண்டி சாக்கார? கொலை பண்ண நானே கெத்தாக உட்காந்துருக்கேன். சரி, நான் போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்க போறியா? அந்த கேமரா வேறு என்னையே பார்த்துட்ருக்கு. இல்லை அது ஓடாது. ஓ அப்புறம் ஏன் சவுப்பு லைட் எரியுது? அது சும்மா தாங்க, கரண்ட் இருந்தால் காட்டுறதுக்கு. சரி சரி. ஏன் கொலை பண்ணீங்க? அப்புறம் ஒயன்கிட்டே அவன் தப்பாக நடந்துக்கு பார்த்தான். அதான் ஒரே சுருவு. பா, நான் அவளை இப்படி எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? சும்மா நான் பக்கத்தில் நின்றுருந்தேன். அப்படி கத்தி எடுத்தா நறுக்கணும், ஒரே சொருவிட்டா. ஷாக் ஆகிட்டேன் நான். அப்படியே கொலையெல்லாம் நடுங்கி போச்சு. அப்புறம் நான் அப்படியே விட்டுட்டு ஓடிட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க? அவள் என்ன பண்ணான்னு தெரில. அதுக்கப்புறம் நான் அவளை ஒரு 2 தடவை பார்த்தேன். மறுபடியும் இதை கொலை பண்ணாங்களா? சச்சா, கொலைலாம் பண்ணல. 4 பேர் போட்டு சாத்திட்டு இருந்தா. அப்படியா? ஆமாம். நீ ஏன் எல்லாம் ஷாக்கான மாதிரி கேட்குற? இடி விழுந்த மாதிரி. உன்கிட்ட பேசினாலே எனக்கு தலைவலி வருது. இன்னொரு பீர் கிடைக்குமா? பீரை தீந்துருச்சு. போய் வாங்கிட்டு வா போ. சும்மா கதவு திறக்காது மயிறு திறக்காதுன்னு தலைவலிக்குதே. சரி, உங்களுக்கு யூங்கின்னு யாராவது தெரியுமா? ஒயன் அண்ணாவா? அவன் எங்கே இருக்கான்னு தெரியுமா? தெரியும். பூஷனில் ஏதோ மியூசிக் போட்டுட்ருக்கான்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? அவர் ஃபுல் நேம் தெரியுமா? மின்யூங்கி. ஓ சரி சரி. உங்களுக்கு எப்படி பழக்கம்? அவனையும் எங்கேயோ பார்த்துருக்கேன். அவனும் கொஞ்சம் ஒரு மாதிரி திமிராக தான் பேசுவான். ஸோ நம்ம கேரக்டரு, அதனால ஃப்ரெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நீ ஏன் திருவி கேட்டுட்ருக்க? பீர் தானே கேட்டேன், தர முடியுமா முடியாதா? தரேங்க அப்படி சொல்லிட்டு டாக்டரும் தராங்க. நீங்கள் வந்து குடிச்சிட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. எனக்கு அப்படியே தலை வலிக்குது. கதவை எப்போ திறக்கும்? இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஆகும். ஸோ வந்து இன்னொரு கேரக்டருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுட்டையும் உண்மை வாங்கிட்டா வந்துட்டு இந்த செஷன் முடிஞ்சிடும் சொல்லிவிட்டு ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்னீங்களா மேரி ஜானஸ், அவங்கள பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வந்து சுகாவை தேடுற வந்து வேலை போயிட்டுருக்கோம். ஸோ அவர் தேடிருப்பாங்க. ஸோ கிடச்சும் இருப்பார். அவர் அங்கே ஃபேமஸில், ஸோ ஈஸியாக வந்து கிடச்சிடுவார். ஸோ உங்கள் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் காமிப்பாங்க. ஸோ அவரும் வரதா நாளைக்கு வரதா வந்துட்டு சொல்லியிருப்பார். மேரி ஜானஸா? அதான் சொன்னேன்ல, மோசமான கைங்க, கொலைலாம் பண்ணியிருக்கா. அப்புறம் அவளை நான் இப்போ பார்க்கணுமா? நானே பார்த்து பல வருஷம் ஆச்சு. நீ யார் இப்போ வந்த டொமேட்டோ? எங்கங்க நீங்கள் சொன்னால் வருவாங்கள்ல. ஏய் என்ன என்னை பார்த்தா மேனேஜ்மெண்ட் தெரியுதா? நானே ஜாக்சனை பார்க்க போகணுன்ட்டு இருக்கேன். இன்னும் 1/2 hour தான் பார்ப்பேன். கதவை உடச்சி போயிட்டே இருப்பேன். கதவை அதுக்குள்ளே திறந்துருங்க. என்ன ஃபஸ்ட்டு எகிர்னேன், இப்போ வந்து எப்படி பம்புற? சும்மா தாங்க, நீங்கள் பெரிய ஆளுன்னு தெரிஞ்சிச்சு அதான். அந்த பயம் இருக்கட்டும். தலை வலிக்குது. அந்த வீடு வந்துச்சா இல்லையா? வந்துட்டே இருக்குது. கருமை பிடிச்சவனுங்களா? தலை முடியல. ரொம்ப தலை வலிக்குது. உன்னால் எது பண்ண முடியுமா? ஒன்றும் இல்லை, பீர் கொண்டு வா போ, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனாலெலாம் போய் தட்டிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஒரு அக்ரெசிவாக நடந்துக்கிறீங்க. அந்த டாக்டர் வந்து ஆனால் ஒன்றும் பண்ணலை, ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்து வாங்கி விழுந்துடுறீங்க.
பற்ற வச்சிடுறாங்க நீங்கள் எந்திரிக்கிறதுக்குள்ளே. ஸோ எந்திரிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க, முடியெல்லாம் வந்துட்டு வந்து ஸோ அதை அப்படியே முடியெல்லாம் கட்டிட்டு அந்த டேபிள் ஏறி உட்காடுறீங்க. பீரும் வந்துடுச்சு. அதை வந்து அப்படியே வந்த கேரக்டர் வந்து ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணுற விதமே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ டாக்டர் வந்து ஒரு மாதிரி உட்காடுறாங்க. மேரி ஜானஸ் அப்படியே நிமிடுறீங்க. என்ன வேணும் உனக்கு? இல்லை, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? சொல்ல முடியாது. அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் நினச்சா ஒயனை ஹெல்ப் பண்ணலாம். அவள் இருந்தா என்ன, செத்தா என்ன, நான் இதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? இல்லை, நீங்கள் பார்க்க நல்லவங்களா தெரியுறீங்க. நான் நல்லவே இல்லை. மேரி, நீங்கள் நினச்சா ஒரு இன்னசென்ட் உயிரை காப்பாற்றலாங்க. ஏய், யார்டி நீ? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? டாஷ் மயர் மாதிரி தெரியுதா? கத்தி எடுத்தேன்னு வையேன், ஒற்றை போட்டுட்டு போயிடுவேன். நீங்கள் கொலை பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், அது என்னப்பா? அது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த மாதிரி போட்டு வாங்குறால என்கிட்ட வச்சிடாத, போட்டு போயிட்டே இருப்பேன், சரியா? இல்லைங்க, நீங்கள் வயனுக்கு வெல்விஷர்னு நினச்சேன். வயனை காப்பாற்றிருக்கீங்க. ஸோ அப்படியே அமைதியாகிறாங்க அந்த கேரக்டரை. வயன் உனக்கு தெரியுமா? தெரியும். அவள் என் ஃப்ரெண்டு தான். நான் அவனை பார்த்தே இல்லையே. இல்லை, இப்போ தான் ஃப்ரெண்டு. அவங்க ஹாஸ்பிட்டலில் நானும் ஒர்க் பண்ணுறேன். சும்மா தான் செக்கப்புக்கு வந்தா. நீங்கள்? நானும் அவன் ஃப்ரெண்டு தான். வயனுங்க? வயன் வந்து வெளியே போயிருக்கா. ஓ, சரி சரி. வயனா உங்களுக்கு எப்போலேருந்து தெரியும்? சின்ன வயசுலேருந்து தெரியும். என்ன இப்போ அதுக்கு? இல்லை, வயனோட அப்பாவை நீங்கள் கொன்னுட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். புடிங். அப்புறம் என்ன பண்ண சொல்ல? மடியில் வச்சு கொஞ்சம் சொல்கிறியா? அப்பா சோப்பெல்லாம் இல்லை. அவன் யாரும் நோட்டில் போகிற பேமாலே இவ்வளோ ஒன்று பணம் பார்த்தான். ஸோ அதனால் போட்டேன். அதுக்கு என்னப்பா? இல்லை, இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? அது தெரிஞ்சு நீ என்னடி பண்ண போகிற? என்னத்துக்கு உனக்கு? இல்லைங்க, தெரிஞ்சா வாங்கிட்டு சொல்லுவியா? போலீஸ்ட்டு சொல்லுவியா? ரெடி பண்ணுவேன். கிம் டேயாங்க தெரியுமா? கிம் டேயாங்க? அப்படிலாம் யாருக்கும் தெரியாது. மென்யூங்கி அந்த மாதிரி பேர்லாம் கேட்டுவிட்டதில்லை. ஏன்? சரி, நீங்கள் அந்த கொலை பண்ணும்போது எந்த மனநிலையில் இருந்தீங்க? ஸோ அப்படியே உங்கள் ஐஸ் வந்து டார்க் ஆகுது, கையெல்லாம் வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மறைச்சிட்டு அப்படியே டாக்டரை பார்க்குறீங்க. அது எதுக்கு கேட்குற? அது எதுக்கு கேட்குற? அது எதுக்கு கேட்குற? சரி சரி, அமைதியாக எப்படி பண்ணீங்க? ஒரு அமைதியாக கண்ணை மூடிட்டு சொல்கிறீங்களா? நான் எதுக்கிட்டே சொல்லணும் உனக்கு? நான் பார்த்தா உனக்கு கிறுக்க மாதிரி தெரியுதா எல்லாம் சொல்கிறதுக்கு? போட்டேன்னு வையே. இந்த பாருங்கள், அமைதியாக நடந்துக்குங்க, சரியா? வயன் பயப்படுறா. வயனா இப்போ தான் வெளியே போயிருக்கானே? இல்லை, அப்போ வெளியே நின்று பார்த்துட்ருக்கா. அப்போ கதவை தந்துடு, நான் அவட்ட பேசணும். இப்படியே இந்த மயிறு இந்த உருப்பிட மாட்டா. அவளெல்லாம் 4 கழுத்து மேலே வச்சா தான் ஆகும். கதவை தர டே அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் உடச்சிட்ருக்கீங்க. இல்லை, பையன் அந்த கதை வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்களேன். வயனுக்கு வெளியே கேட்குங்க. நீங்கள் எது சொல்கிறதா இருந்தாலும் வயனுக்கு போய் சொல்லுங்கள். அப்படியா? உண்மை கேட்குமா? சரி சொல்கிறேன். நீ போலீஸ் ஸ்டேஷனாக சொல்லியோ, எனக்கு ஒரு பயம் கிடையாது, எந்த மாதிரியும் பயம் கிடையாது. அந்த இப்படி பண்ண வந்தான். ஸோ தான் கத்தி எடுத்து இறக்கிட்டேன். கை பக்கத்துலேயே கிடந்துச்சு. என்ன பண்ண சொல்கிற? பண்ணுறா என் ஃப்ரெண்டை அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லு. இல்லைங்க சொல்லுங்கள். என்ன பண்ணீங்க? அதுவா, டெய்லியும் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுவா. அவள் வந்து அழுவா என்கிட்ட. உங்ககிட்டயா? ஆமாம், அழுவா. சும்மா நோய் காதெல்லாம் வலிக்கும். அப்போ வந்து சொல்லுவேன், அவனை போட்டுருன்னு. கேட்கவே மாட்டான் அந்த ஒத்தா. அதுக்கப்புறம் நானே பேசி பார்த்தேன். ஒன்றும் உருப்பரமாக இல்லை. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு இருக்கால ஸ்லைன், அவளை கூட்டின்னு போனேன். அன்றைக்கி அதே மாதிரி வந்தான். பக்கத்தில் கத்திருக்க சொல்ல எடுத்து குத்திட்டேன். எனக்கு என்ன வெறின்னு தெரியல. இருக்கிற மொத்த கோயத்தை மேலே கொட்டினேன் போரு. சத்துன்னு செத்து போயிட்டான். செத்ததுக்கப்புறம் முடியலையே, அப்படியே இறக்கிட்டேன். இப்படி தான் அப்படியே ஒரே திருகு செத்துட்டான். சாகடாத்தான்னு சொல்லிட்டு அப்படியே கெத்தா. அதுக்கப்புறம் அந்த மாதிரி இதை கொலை பண்ணிங்களா? நானா? தெரியலையே, எனக்கு அது ஒன்று தான் ஞாபகம் இருக்குது. அதுவும் நீ கேட்டனால. வேறு ஏதோ கேளு, ஞாபகம் தான் சொல்கிறேன். ஓ, அப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்களா கொலை? தெரியலன்னு சொல்கிறேன்ல, என்ன லூசா நீ? சாரிங்க. எனக்கு தலை வலிக்குது. ஒயின் வெளியே இருக்கான்னு சொன்னேன்ல, நான் அவன்கிட்ட பேசலாமா? என்ன எவ்வளோ கருப்பாக தெரியுது?
அவள் மூஞ்சை காட்டுங்க. வயன் வயன் மூஞ்சி இந்த கண்ணாடி கொஞ்சம் அப்படி தாங்க, பழைய காலத்து கிளாஸு தெரியாது. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்து பேசுகிறீங்களா? ஸோ நீங்கள் அப்படி திரும்பி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் ஹேர்லாம் வந்து சரி பண்ணிட்டு அந்த பசங்களாம் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டுருங்க. இவ்வளோ முடி இருக்குது கருமத்தை. வயன் தெரியலண்ணா அப்படி சொல்லி கையாட்டிட்டு இருக்கீங்க. டேங் வந்து உங்களே பார்த்துட்ருக்கான். இன்னும் அப்படி தான் இருக்கியா? இன்னும் மாறலையா? வேறு யாரும் அவங்கள்ட்ட அந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா? நான் அன்றைக்கே சொன்னேன் அவனை கத்தி எடுத்து போடுன்னு, போட்டிருக்கலாம் நீ. ஸோ விட்ரி, உனக்கு எதோ ஒன்றா நான் பார்க்குறேன். நீங்களே இப்போ என்கிட்ட பேசுகிறதே இல்லையே. வேறு எதுவும் பிரச்சனையா? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எனக்கு ரொம்ப தலை வலிக்குதுடி. தனியாக பேசுகிறதுக்கு எனக்கு லூஸ் மாதிரி இருக்குது. நீயும் பேச மாட்டியா? ஏய் இந்தாடி, அவங்க பேசுகிறது கேட்காதா? கேட்காதுங்க. என்ன மயிறு இது வயன் அப்படி சொல்லிட்டு அந்த கண்ணாடிக்கிட்ட போய் கை வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. திறனாடி? என்னாடி இது? டக்குனு போய் கதவு தரங்கடி. 1 hour ஆகணும். இந்த வேறு சொல்கிறா, டென்ஷன் ஆகுது எனக்கு. இன்னும் அந்த குழப்பம்லாம் வச்சு ஃபீல் பண்ணிகிட்ருக்கியா என்ன? உங்கள் அண்ணன் அன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணாண்டி அவனை பார்த்துக்க முடியலன்னு. அதெல்லாம் எனக்கு இன்னும் தெரியல. அவன் முகம் கூட எனக்கு மறந்துடுச்சு. ஜூலி சொல்கிறதெல்லாம் கேட்காத, அவளாக கேன. அப்புறம் வேறு செலவனும் நிலவு தான், அவனை பார்த்துக்குவா. நான் தான் எங்கேயோ போயிடுறேன். இல்லை நீ என்கிட்ட பேச மாட்டேயா? எதுவும் தெரில எனக்கு அப்படியே மிக்சிக்குள்ளே போட்ட மாதிரி இருக்கு மூளையை. ஸோ வந்து பேசிட்டு வந்து நீங்கள் பேக் அங்கேயே உட்காந்துடுறீங்க. அப்படியே டாக்டரை பார்த்துட்டு ட்ரக்ஸ் கிடைக்குமா? ட்ரக்ஸ் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா? எப்போயாவது யூஸ் பண்ணுவேன், ஞாபகம் இல்லை. அதனால தலைவலிக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை நான் ஒரு ஊசி போட்டால் அவங்க நிச்சயமாக சரியாகும். அந்த கரும்பத்தை முன்னாடி போட வேண்டியதாண்டி, எடுத்து வந்து போடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து கத்திட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களும் ஊசி போடுறாங்க. அப்படியே வந்து மயங்கிடுறீங்க. ஸோ வெளியே வந்துட்டு என்கிட்ட பேசுகிறாங்க. ஏதோ உங்கள் ஒய்ஃப் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் அவங்களுக்கு இருக்குது, இது கன்ஃபார்ம்டு அப்படி சொல்லிட்டு ஒரு சீட்டில் வந்து சைன் போட்டு தராங்க. டேங்க் அப்படியே கண்ணீர்லாம் வருது, அழுகுறான். இப்போ எதுக்கு அழுகுறீங்க? இது எப்படி டாக்டர் இப்போ தான் வந்துச்சா? நான் அவளை கண்டுக்காத நிறையா சச்சா, இதை விட்டு சின்ன வயசுலேருந்து இருக்கு. அவள் சொன்னால் பார்த்தீங்களா, ஜூலின்னு ஒரு கேரக்டர் அப்போலேருந்தே இருக்கும் போல். அவங்க அண்ணா வரேன்னு சொல்லியிருக்காரா? நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட நான் எப்பயும் ஃபோனில் பேசணும், அப்போ தான் வந்து சொல்ல முடியும். நீங்கள் அதுக்குள்ளே இந்த மாத்திரைலாம் வாங்கிட்டு வாங்க, நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ லேட்டர் வந்து ஒரு 2 hours கழிச்சு டாக்டர் வந்து டேங் வந்து ரூம்குள்ளே வர சொல்லியிருப்பார். டேங் இவர் வந்து அந்த மென்டல் டிஸார்டர் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் இவர் தான் என்னோடய சீனியர் சார். அவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மேடம் வந்து வெளியே போயிடுறாங்க. ஸோ அவர் சொல்கிறாரு எல்லாமே. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்றுனா வந்து கோர்த்து பார்க்கணும் மிஸ்டர் டேயாங். சின்ன வயசில் இவங்க மம்மியும் உங்கள் அண்ணனை வந்து விட்டு போகிறாங்க. இதான் வந்து அவங்க பிரதரும் சொன்ன ஒரு இது. ஸோ அப்போ வந்து அவங்க அனுபவித்த இது டர்மா. அப்புறம் வந்து இவங்கள வந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நடந்தது. அதில் இவங்க ஒரு பண்ண அந்த கொலை அண்டு நிறையா பேர் எல்லாருமே லவ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் லவ் பண்ணணும், இப்படி பிள்ளைகளெல்லாம் இருக்கணும், எல்லாத்துக்கூடையும் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இவங்களுக்கு இருந்த ஒரு டிசையர்ஸ். தென் நம்மக்கிட்ட இருக்க கோபத்தெல்லாம் வெளியே காமிக்க முடியல அப்படின்னு வந்த ஒரு கேரக்டர். அண்ட் இன்னொன்று மோஸ்ட் வயலண்ட் ஃபுல் அந்த கடைசி கேரக்டர், அது பேர் கூட அப்படி சொல்லிட்டு அந்த ஷீட்ஸை திருப்பி படிக்கிற எஸ் மேரி ஜான்ஸ். அது வந்து எக்ஸ்ட்ரீமாக அவங்க கோவப்படுறப்ப, அவங்க டென்ஷன் ஆகிறப்ப வெளியே வருது. நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கொலை பண்ணும்போது மட்டும்தான் அந்த கேரக்டர் வருது. ஸோ மற்ற எந்தபடியும் வரல. தென் வயன் ரொம்ப பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க. அவங்க பேசுனதை நான் கேட்டேன். பட் அவங்களுக்கு இது எதுவுமே தெரியல. மற்ற கேரக்டருக்கு எல்லாம் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு. பட் வயனுக்கு எதுவுமே தெரியல. ஐ ஹோப் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இவங்களை தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க. ஐ மீன் செப்பரேட்டாக ஒரு மாதிரி நடத்துவாங்க மற்ற ஹஸ்பண்ட்ஸ்லாம். ஸோ டிவோர்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் காமன் தாங்க. என்ன லட்சத்தில் ஒருத்தருக்கு கோடியில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஆகுது. அவங்களும் இந்த மாதிரி விட்டுட்டா எங்கே போவாங்க? நீங்கள் ரெகுலராக என்ட்ரி ட்ரீட்மெண்ட் வாங்க, நான் சரி பண்ணிடுவேன் நினைக்கிறேன். பட் 100% ஷூர் கிடையாது. அண்ட் ரயாங்கிற கேரக்டர் தான் ஒயனோட ப்யூர்னு சொல்கிறத விட அது உங்களுக்காகன்னு சொல்லலாம். அவள் வந்து உங்களுக்கு ப்யூராக இருக்குன்னு நினைக்கிறா. ஸோ அந்த கேரக்டர் தான் வந்து ரயா கேரக்டர். நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மற்ற கேரக்டரும் வராமல் இருக்கிறது, நீங்கள் அந்த சமூகம்
அவளை ட்ரீட் பண்ணுற விதத்தில் தாங்க இருக்குது. ஐ ஹோப் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சு சார். இதில் நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க. நீங்கள் எதாவது சொல்லுங்கள். இதை பர்மனெண்ட்டாக போக்க முடியாதா? இது தெரியல. அது சைல்ட்ஹுட்லேருந்தே இருக்கிறனால கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ உங்களுக்கு என்ன ஏஜ்? 27 இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நிச்சயமாக போகாதுன்னு சொல்ல முடியாது. போகலாம், போகாமலே இருக்கலாம், சீக்கிரமாக போயிடலாம், இல்லை இன்னும் ரொம்ப நாள் ஆகலாம், தெரியல சார். அது எல்லாமே அவங்கள பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் அவங்கள நல்லா பார்த்துக்குவீங்களே? இல்லை எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்? இல்லை சார், நானே பார்த்துக்குறேன். நிச்சயமாக பார்த்துக்குவீங்களா சார்? பார்த்துக்குவேன் சார். அந்த ஒவ்வொரு கேரக்டர் வரும்போதும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பேசிக்கோங்க. அதான் அவளுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. புரிஞ்சுதா? சரி சார். அண்ட் அவளை எதுக்கும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இந்த கேரக்டரை, எந்த கேரக்டரையுமே அதை கேட்குறத கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க. பட் நாட் எக்ஸ்ட்ரீம். அந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க. பண்ணி கொடுத்துருங்க. இல்லைன்னா வயனுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடும். எந்த மாதிரி பிரச்சனை? இல்லை, அவங்களே கில் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணுவாளா? சார் எமோஷ்னல் ஆகாதீங்க சார். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீங்கள் அவங்கள பார்த்துக்குவீங்களே, அப்புறம் பயப்படுறீங்க. சரிங்க, நான் பார்த்துக்குறேன். இந்த டேப்லெட்ஸ்லாம் ரெகுலராக கொடுங்க. இது வயனுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் அவங்களுக்கு இந்த மாதிரி டிஸார்டர் இருக்கிறத சொல்லிடாதீங்க. அவங்களுக்கு தெரிஞ்சால் நான் சொன்னது நடக்க வாய்ப்பு இருக்குது. சரி சார். ஸோ டேங்கும் நீங்கள் இருக்கிற ரூமுக்கு வரான். நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. வயன், சொல்லுங்கள். நம்ம ஏன் இந்த ரூமில் இருக்கோம்? ஏன் ட்ரிப்ஸ்லாம் போட்டிருக்காங்க? என்னாச்சு எனக்கு? இல்லை, நேற்று மயங்கி விழுந்துட்டேன். ஓ அப்படியா? இப்போல்லாம் நான் அடிக்கடி மயங்கி விழுக்கிறேன். ஏன்னு தெரியலங்க, தலையெல்லாம் வலிக்குது. மாத்திரை மட்டும் சாப்பிட்றியா? எதுக்கு? இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குதா? இந்தா. ஸோ நீங்களும் வாங்கி சாப்பிட்றீங்க ஒன்றும் பேசாமல். வயன், சொல்லுங்கள். உங்களுக்கு உண்மையாகவே என்ன பிடிச்சிருக்கா? அது எப்படி உங்களை பிடிக்காமல் போகும்? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ டாக்டர் சொல்லியிருப்பார், நீங்கள் வயனுக்கு அதிக லவ் கொடுத்தீங்க அப்படின்னா ரயாங்கிற கேரக்டர் இனிமேல் வராது அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்படியே அவங்க ஃபேஸ் கப் பண்ணுறான். என்ன? ஐ லவ் யூ வயன். வயன், ஐ லவ் யூ அப்படி சொல்கிறான். நீ வயனை தான் லவ் பண்ணுறியா? ஸோ அப்படி கேட்குறீங்க. ஆமாம் ரயா. அப்போ என்ன? நான் சாரி, நான் வயனை தான் லவ் பண்ணுறேன். சாரி டி. எனக்கு வயன் தான் வேணும் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு கண்ணடியில் எடுத்து காட்டுறான். இதுதான் என் வயன். நீ வயனுக்குள்ளே இருக்க. நான் வயன். இது நான் இல்லை. இந்த மாதிரி கேவலமான ட்ரெஸ்லாம் நான் போட மாட்டேன். உண்மையாக நீ லவ் பண்ணலையா? டேங் சொல்லுடா. இங்கே பாரு, நீ எனக்கு என்ன பண்ணுவேன்? வயன் பண்ணதெல்லாம் பண்ணுவேன். நான் சொல்லியிருக்கேன்ல, நீ என்ன கேட்டாலும் நான் வயனை தான் லவ் பண்ணுறேன். ப்ளீஸ் எங்களை வாழ விட. நீ என்ன லவ் பண்ணுறல, நான் என்ன கேட்டாலும் செய்வேன்ல. எங்களை விட்டு போயிட. கொஞ்சம் ப்ரைவசி வேணும். அப்படியே அவங்களே பார்த்துட்ருக்காங்க. அவளை என்னோட பிடிக்கும் உனக்கு? கொடுத்து வச்சேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ டக்குன்னு மயங்கி விழுந்துறீங்க. டைம் பிடிச்சிட்றான். ஸோ மறுபடியும் எழுந்திருக்கிறீங்க ஒரு 1/2 hour கழிச்சு. டேயாங், பசிக்குது. ஓ, ஜூஸ் குடிக்கிறியா? இல்லை, வீட்டுக்கு போகலாமா? ட்ரிப்ஸ் ஏற இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். அந்த ஜூஸ் மட்டும் கொடு. எனக்கு வேறு ஏதாவது வேணும். நான் வேறு எதாவது வாங்கிட்டு வரட்டுமா? சாப்பிட நீ போகாத. ஏதாவது ஆர்டர் போட்டுக்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கு வா. ஆமாம் போட்டுட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. சரியாங்க அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கான். எப்படியாவது சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், இந்த ஒன் ஷாட் அழகாக முடியுது. இதுக்கப்புறம் நான் கொண்டு போகணும் விருப்பப்படல. நீங்கள் கேட்டிங்கன்னா வேணால் போடலாம். ஏன்னா ஒன் ஷாட்லாம் இப்படி புரியாத புதிராக முடித்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான். ஸோ அவங்க வயன் மாறினாலா இல்லையா, அவங்க மறுபடியும் சேர்ந்தாங்களா பிரிஞ்சாங்களா, அதில் ரெஸ்ட் ஆஃப் யர் மைண்ட். ஸோ பாய்.